தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இந்த ஆஸ்வதிக்கப்பட்ட பரிசுத்த நாளிலே ஆண்டவருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு செய்த கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை துதிப்போமாக, ஸ்தோத்திரிப்போமாக. हमको दिए इस बड़े इस अनुग्रह के लिए हम प्रभु को धन्यवाद करें. हम கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்தும்படியாக கர்த்தர் நமக்கு பாராட்டுகிற கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். करने के लिए प्रभु ने हमको दिए इस अच्छे मौके के लिए हम प्रभु को धन्यवाद करें. கர்த்தருடைய வேத வார்த்தையை இறை சமூகத்திலே நாம் தியானிப்போமாக. யாராவது ஒருவர் யோவான் சுவிசேஷகம் யோவானா की खुशखबरी 15ஆம் அதிகாரம் 15वां अध्याय 7வது வாக்கியமும் 10வது வாக்கியத்தையும் யாராவது ஒருவர் எழுந்து நின்று சத்தமாக வாசிக்கலாம். 7 और 10 को उठकर पढ़े. யோவான் 15 7 10. யோவானா 15 7 और நீங்கள் என்னிலும் என் வார்த்தை உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டதாக. प्रभु के नाम की महिमा हो. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து போதித்த இந்த வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க கேட்டோம். हमारा प्रभु यीशु ने जो सिखाया हुआ एक वचन को हम यहाँ पढ़ते हैं. யோவானது சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 7வது வாக்கியம். யோவாना की खुशखबरी 15वां अध्याय के 7वां वचन. நீங்கள் என்னிலும் अगर तुम मुझ में என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் और मेरी बातें तुम में कायम रहे तो நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ तो जो चाहो அது உங்களுக்கு செய்யப்படும். मांगोगे तो तुम्हारे लिए होगी. 10வது வாக்கியம். 10वां वचन. நான் என் பிதாவின் கற்பனைகளை கைக்கொண்டு मैं अपने पिता का हुक्मों को पर अमल करूंगा அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல तो मेरी जैसे मैं अपने पिता के हुक्मों पर अमल किया है और उसकी मोहब्बत में कायम हूं. நீங்களும் என் கற்பனைகளை கைக்கொண்டிருந்தால் अगर तुम मेरे हुक्मों पर अमल करोगे என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் என்று நம்முடைய ஆண்டவர் இயேசு இங்கு சொல்லுகிறார். तो मेरी मोहब्बत में कायम रहोगे करके प्रभु यीशु ने यहाँ पर कहा. கிறிஸ்துவின் உபதேசங்களிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக இங்கே கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். हमको यहाँ पर ये हुक्म दिया जाता है कि हम मसीह के उस उपदेश में हम आके कायम रहे. கிறிஸ்துவுடைய போதனைகள், मसीह की जो शिक्षा, அவருடைய வார்த்தைகள், उसकी बातें அவருடைய உவமைகள் और उसके जो दृष्टांत, அவைகளிலே தேவனுடைய சத்தியம் அடங்கி இருக்கிறது. उसमें प्रभु की सच्चाई छुपी है. அந்த சத்தியத்தை அப்போஸ்தலர்கள் கேட்டார்கள். वो सच्चाई को प्रेरितों ने सुने. அந்த அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய போதனைகளை, அவருடைய உபதேசங்களை சபையாருக்கு போதித்தார்கள். और उन प्रेरितों ने जब प्रभु के उपदेश को और उसकी शिक्षा को कलीसिया को उन्होंने सिखाया. அந்நாள் தொடங்கி उन दिनों से लेकर இந்நாள் வரைக்கும் கர்த்தருடைய சத்தியமானது நிலைத்திருக்கிறது. अब तक प्रभु की सच्चाई कायम है. தேவனுடைய சபைக்கு ஆண்டவர் தான் சொல்லுகிற வார்த்தை என்னவென்றால், प्रभु के कलीसिया को प्रभु क्या कहते हैं? கிறிஸ்துவின் உபதேசங்களிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். हमको ये हुक्म दिया जाता है कि प्रभु के उपदेश में हम कायम रहे. கிறிஸ்துவின் போதனைகளில் प्रभु की जो शिक्षा நாம் உறுதியோடு நிலைநிற்க வேண்டும் என்று சொல்லி இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். हम उसमें अटल रहे. இங்கே யோவான் 15ஆம் அதிகாரத்திலே यूहन्ना 15 में நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 7 முறை हमारा प्रभु यीशु 7 मर्तबा நிலைத்திருக்கிறதை குறித்து அவர் பேசுகிறார். कायम रहने के बारे में कहता है. இயேசுவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். यीशु में कायम रहना है. இயேசுனுடைய அன்பில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். यीशु के मोहब्बत में कायम रहना है. இயேசுனுடைய போதனையில் நாம் நிலைத்திருக்க यीशु வேண்டும். की शिक्षा में कायम रहना है. அதற்கு ஒரு மாதிரியை அவர் கூறுகிறார். एक नमूना वाक्य देता है. நான் என்னுடைய பிதாவின் சித்தத்தில், என்னுடைய பிதாவில் நான் நிலைத்திருக்கிறேன். मैं अपने पिता में जैसा कायम हूँ, பிதாவின் மேல் உள்ள அன்பிலே நான் நிலைத்திருக்கிறது போல जैसा मैं अपने पिता की मोहब्बत में कायम हूँ, நீங்களும் என்னுடைய வார்த்தைகளிலும் तुम भी मेरे वचन में, என்னுடைய அன்பிலும் मेरे मोहब्बत में நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். मुझ में कायम रहो करके प्रभु यीशु अपने चेले से कहता है. தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் கிறிஸ்துனுடைய உபதேசங்களிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். हमको ये हुक्म दी जाती है कि मसीह के उस
उपदेश में हम कायम रहे। நிலைத்திருக்காமல் அநேகம் பேர் ஏதாவது ஆண்டரை விட்டு ஏதாவது கடன் சென்று कई விடுகிறார்கள். लोग कि वो उस उपदेश में कायम नहीं रह पाते और प्रभु से दूर हो जाते हैं। இயேசுவில் நிலைத்திருக்கிறவர்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பார்கள் जो என்றும், यीशु में जो कायम रहते हैं वो बहुत ताक से फल देते हैं। என்னில் நிலைத்திருக்காதவன் அவன் ஏதாவது அறுப்புண்டு போவான், அவன் உலர்ந்து போவான் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். जो मुझ में कायम नहीं रहता वो काटा जाता है, सूख जाता है। கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் அதாவது உறுதியோடு நிலைத்திருக்கும்படியாக मसीह கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். में आके अटल रहे, पक्का रहे। தேவனுடைய சபையானது கிறிஸ்துவின் உபதேசங்களிலே அவருடைய போதனைகளில் நாம் நிலைத்திருக்கும்படியாக प्रभु அழைக்கப்பட்டிருக்கிறோம். की कलीसिया को बुलावा इसीलिए दिया गया कि वो मसीह के उपदेश में, நம்முடைய ஆண்டவராகிய उसके இயேசு கிறிஸ்து तालीम में कायम रहे। ஏராளமான போதனைகளை தன்னுடைய வாழ்நாளிலே போதித்து வந்தார். अपनी जिंदगी में प्रभु यीशु ने कई उपदेश, कई संदेश, उन्होंने कई அவருடைய दिए। போதனைகளில் ஏதாவது வல்லமை இருந்தது, उसकी शिक्षा में सामर्थ्य, அவருடைய போதனைகளில் ஏதாவது அதிகாரம் இருந்தது. उसकी शिक्षा में आके जो अधिकार थी। பரிசேயர்களைப் போலதான் சதுசேயர்களைப் போலவோ, फरीसी जैसे, ये सदुकी जैसा, கள்ள ஏதாவது வேத பாரகர்களைப் போலவோ, या जैसे जो बाकी जो आके जो रियाकर जैसा, அவர்களைப் போல் அவர் போதிக்காமல் उनके जैसा उन्हें नहीं सिखाया। தேவ அதிகாரத்தோடு போதித்தார் என்று சொல்லி சுவிசேஷங்கள் நமக்கு சொல்லுகிறது. प्रभु के उस अधिकार से उसने आके सिखाया करके देखते हैं। அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய உபதேசங்களை ஏதாவது நேரடியாக கேட்டார்கள். प्रेरितों ने प्रभु के उस उपदेश को रूबरू आके सुना। அப்போஸ்தலர்கள் இயேசுவில் நிலைத்திருந்தார்கள். प्रेरित आके मसीह में कायम थे। அப்போஸ்தலர்கள் ஆண்டவருடைய வார்த்தைகளுடைய போதனைகளுடைய உபதேசங்களை ஏதாவது கேட்டு விசுவாசித்தார்கள். प्रेरितों ने प्रभु यीशु के बातों को सुना, यकीन किया, विश्वास किया। அதை சபையாருக்கு ஏதாவது கடத்தி விட்டார்கள். उन्हें आके कलीसिया को उन्होंने सौंपा, சபையாருக்கு அவர்கள் போதித்தார்கள். कलीसिया को सिखाया। அந்த வார்த்தையினாலே சபை அவர்கள் நடத்தினார்கள் என்று சொல்லி புதிய ஏற்பாடானது நமக்கு தெளிவாக उस போதிக்கிறது. वचन से कि कलीसिया का चलाया गया करके वहां के नए करार में हम देखते இயேசுவோடு हैं। உள்ள உண்மையான ஒரு சிநேகம், जो मसीह में जो सच्ची जो प्यार जो அவரோடு है, உள்ள ஒரு ஐக்கியத்தை குறித்து उसके मेल मिलाप के बारे में 14வது வாக்கியத்தில் வாசித்து பாருங்கள். 14वां वचन को पढ़ सकते हैं। 15 14வது வாக்கியம். 14 நான் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। இயேசுவுக்குள்ளாக நாம் நிலைத்திருந்து यीशु में कायम होकर இயேசுவுடைய போதனைகளை நாம் அதாவது கைக்கொள்வோமானால், यीशु के शिक्षा पर अगर हम अमल रहे तो, अमल करें तो, இயேசுவோடு நாம் அதாவது அன்பாக இருக்கிறோம், அவருடைய சிநேகத்தில் நாம் இருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். उसके प्रेम में हम कायम हैं, हम उसके दोस्त हैं। தேவனுடைய சபையாக இருக்கிற நாம் இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசங்களில் நாம் அதாவது நிலைத்திருந்தோம் என்றால், मसीह के उपदेश में कायम रहेंगे तो அவரோடு நாம் அன்பாக இருக்கிறோம், उससे हम मोहब्बत रखते हैं। அவருடைய வார்த்தைகளை நாம் அதாவது கடைபிடித்தால், उसके वचन पर अमल करें நாம் तो இயேசுவோடு உள்ள ஐக்கியத்திலே நிலைத்திருப்போம் என்று சொல்லி ஆண்டவர் இங்கே வாக்குறுதி கொடுக்கிறார். यीशु के मेल मिलाप में कायम रहेंगे करके प्रभु यीशु वादा करता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। ஆண்டவர் தம்முடைய சபைக்கு ஏதாவது கிறிஸ்துவின் உபதேசங்களை கொடுத்திருக்கிறார். कलीसिया को प्रभु ने उपदेश दिया है। நான் குறிப்பிட்டு நம்முடைய சபை என்று சொல்லி நான் சொல்லவில்லை. हमें एक साफ तौर पे अपने कलीसिया का கிறிஸ்துவானவர் தம்முடைய சபை உலகளாவிய ஏதாவது மறைந்திருக்கும் மறைவான சபைக்கு தம்முடைய உபதேசங்களை அவர் கொடுத்திருக்கிறார். दुनियावी जो छिपी हुई कलीसिया को ये कहता है वो। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा அதை हो। கடைபிடிக்க வேண்டியது அவர் விசுவாசிக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும், उस पर अमल करने वाले, उस पर विश्वास करने हर एक प्रभु के बच्चे அவரில் நிலைத்திருப்பது, उसमें कायम रहना, அவருடைய போதனையில் ஏதாவது நிலைத்திருப்பதாகும். उसके शिक्षा में कायम रहना, அவருடைய வார்த்தைகள், उसकी बातें, அவருடைய உபதேசங்கள், उसके उपदेश, அவைகளை நாம் கடைபிடிக்கும்படியாக இங்கே கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். हमको ये हुक्म दी जाती है कि उसमें अमल करें। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। உபதேசங்களில் ஏதாவது நாம் அதாவது நிலைத்திருப்பது என்பது மிகவும் அதாவது ஒரு கடினமான ஒரு ये காரியமாகும். बहुत मुश्किल बात है कहना कि उपदेश में कायम रहे। உபதேசங்கள் ஏதாவது நிலைத்திருக்காமல் ஏதாவது வெவ்வேறு ஏதாவது திசைகளில் ஏதாவது ஜனங்கள் ஏதாவது பிரிந்திருக்கிறார்கள். कई लोग के उपदेश में कायम नहीं रह पाते और ऐसे अलग अलग हो जाते हैं। ஆண்டவர் தம்முடைய சபைக்காக தம்முடைய உபதேசங்களை அவர் கொடுத்திருக்கிறார். प्रभु ने अपने कलीसिया को उपदेश दिया தேவன் है। தம்முடைய சபையிலே ஆத்துமாக்களை ஏதாவது கூட்டி ஏதாவது கட்டி வருகிறார். प्रभु के कलीसिया को के आत्मा को जमा करता है। ஒரு ஏதாவது மனிதனுக்கும் ஒரு மனுஷிக்கும் ஏதாவது ஒரு குழந்தை பிறக்கிறது என்றால், एक इंसान को एक या किसी औरत को एक அந்த बच्चा पैदा குழந்தை होता ஏதாவது है அந்த குடும்பத்தில் தான் ஏதாவது வளர முடியும். वो बच्चा के उसी परिवार में वो அந்த पल सकता है। குடும்பத்தில் தான் அந்த குழந்தைக்கு பாதுகாப்பு இருக்குது. उसको वहां पर ही एक रक्षा அந்த सुरक्षा है। குழந்தைக்கு ஆகாரம் சகல நன்மைகளும் அந்த குடும்பத்தில் தான் ஏதாவது உண்டாகுமே ஒழிய, उसकी परवरिश के उसी घर में हो सकता है। தெருவில் ஏதாவது அந்த பிள்ளை ஏதாவது வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. सड़क में उसका परवरिश नहीं हो सकता। தேவனுடைய ரட்சிப்பை பெற்றிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் प्रभु के उद्धार पे
हर एक परमेश्वर के बच्चे அவருடைய மெய்யான சபைக்குள்ளாக இருந்து அங்கே பாதுகாக்கப்பட उसकी सच्ची कलीसिया में उनको आके संभालने, அவருடைய வார்த்தைகளிலே ஏதாவது நிலைத்திருந்து उसके वचन में कायम அவருடைய रहना, உபதேசங்களை கைக்கொள்வதே இயேசுவோடு உள்ள அன்பு என்று சொல்லி இங்கே ஆண்டவர் उसके சொல்லுகிறார். उपदेश को अमल करना ही प्रभु यीशु पर रखा ஆண்டவருடைய मोहब्बत के बराबर வார்த்தையை है। நாம் அதாவது கடைபிடிப்பது ஆண்டவர் மேல் வைக்கும் அன்பாக இருக்கிறது. इससे हम आके जान सकते हैं कि हम उससे मोहब्बत रखते, இயேசுவை நான் சிநேகிக்கிறேன் என்று சொல்லி ஏதாவது சொல்கிறோம் என்றால் हम यीशु से मोहब्बत रखते हैं तो அவர் மேல் நாம் பக்தியாக இருக்கிறோம், उस पर हमारा के भक्ति, அவர் மேல் நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கிறோம் उसमें हम विश्वास करते हैं। என்று இங்கே ஆண்டவர் தான் திருளம் பட்டுகிறார். प्रभु यीशु कहते हैं, இந்த 15ஆம் அதிகாரத்தை முழுவதுமாக நீங்கள் படித்து 15 பாருங்கள். वचन को पूरा पढ़िए आप இங்கே अध्याय को। அருமையாக இயேசுவோடு இருக்கிற ஐக்கியத்தை குறித்து அவர் हमारा போதிக்கிறார். प्यार से आके जो प्रभु यीशु के ऊपर आके उनका मेल मिलाप के बारे நானே में लिखा है। மெய்யான திராட்சை செடி, मैं सच्चा अंगूर की நீங்கள் आँखी की என்னில் दर को நிலைத்திருங்கள், उसमें कायम रहो, நானும் உங்களில் मैं நிலைத்திருப்பேன், तुझमें कायम रहूंगा। அப்பொழுது உங்களுக்கு உண்டாகிற ஆசீர்வாதங்களை குறித்து தொடர்ந்து அவர் तब எழுதுகிறார். आके तुमको होने वाले बरकतों के बारे में वो आगे தேவனுடைய लिखता है। वो நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो। ஆண்டவருடைய நேரடியான போதனை தான் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 17வது அதிகாரம் வரைக்கும் 15 अध्याय से लेकर 17वां अध्याय तक प्रभु यीशु के रूबरू அவருடைய நேரடியான வார்த்தைகளாகும். उसकी शिक्षा को, उसका रूबरू उसकी बातें उन्होंने सुने। பொதுவாக சிலதாவது தமிழ் ஏதாவது வேதாகமத்திலே तमिल जो बाइबल में ஆண்டவர் ஏதாவது பேசின வார்த்தைகள் जो प्रभु ने कहा उससे बात की है, சிகப்பு ஏதாவது எழுத்துக்களில் ஏதாவது लाल में பொறிக்கப்பட்டிருக்கும். वो आके दिया जाता है। ஆங்கில ஏதாவது அநேகர் ஏதாவது வைத்திருக்கிறதா அது நீங்க பைபிளை பாருங்க. इंग्लिश जो रखा है उसमें देख सकते हैं। அதாவது எல்லா பைபிளும் இருக்காது, सब में नहीं होगा, சில அதாவது அநேகமான சில ஏதாவது பைபிள்களிலே कुछ वर्जन्स में होता है। ஆண்டவருடைய நேரடியான போதனை அவருடைய வார்த்தை प्रभु यीशु के रूबरू उसकी शिक्षा को, उसकी बातों को ரெட் லெட்டர்ஸ்ல ஏதாவது அங்க लाल आके अक्षर में आके தேவனுடைய हाईलाइट किया நாமத்திற்கு जाता மகிமை है। உள்ளதாக. प्रभु के नाम की महिमा हो। கிறிஸ்துவின் போதனைகளில் அதாவது நிலைத்திருக்கும்படியாக मसीह की கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். शिक्षा में कायम रहने के लिए हमको हुक्म दिया जाता நாம் है। அலைந்து திரிகிறபடியாக ஏதாவது தேவன் நம்மை अल्लाह அழைக்கவில்லை. इसलिए बोला कि हम घूमते फिरते रहे நாம் करके। ஏதாவது கடல் ஏதாவது உண்டாயிருக்கிற காற்றினால் ஏதாவது அலைந்து திரிகிறதா சில ஏதாவது படகுகள் और जो समंदर के लहरों से जाके जो मारा उससे जो उस नाव की तरह அந்த नहीं। ஏதாவது காட்டுகளிலே அநேகம் பேர் ஏதாவது நிற்க முடியாது, ஏதாவது அவர்கள் ஏதாவது அங்கே அசைந்து वो கொண்டிருப்பார்கள். लहरों के चपेट में कई लोग कायम नहीं रह पाते, वहां पर आके जो हिलते हैं डगमगा जाते हैं। நிலைத்திருக்கும்படியாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நங்கூரமாக நம்முடைய ஏதாவது விசுவாச நங்கூரமாக அவர் இருக்கிறார். हमारा हुआ के नाव आके कायम रहने के लिए हमारा प्रभु यीशु के विश्वास का नंगूर है। वो விசுவாசத்தில் நாம் ஏதாவது நிலைத்திருக்கும்படியாக, विश्वास में कायम रहने के लिए, இயேசுவில் ஏதாவது यीशु நிலைத்திருக்கும்படியாக में कायम रहने के लिए அவர் நம்முடைய நங்கூரமாக இருக்கிறார் என்று சொல்லி எபிரேயர் நிருபத்தில் हमारा எழுதப்பட்டிருக்கிறது. नंगूर है, एंकर है करके इब्रू 11 में लिखा है। கிறிஸ்துவின் போதனைகளை நாம் ஏதாவது நிலை நிற்க வேண்டும், அதாவது நிற்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் प्रभु की சொல்லுகிறார். शिक्षा में हम खड़े रहना है और कायम रहना है। தேவன் நமக்கு தான் கொடுத்திருக்கிற உபதேசங்களிலே தான் நாம் நிலைத்திருக்க प्रभु यीशु ने வேண்டும். हमको दिया उपदेश में हम कायम रहे। அதிலிருந்து நாம் மாறக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் उसमें சொல்லுகிறார். आके पीछे नहीं हटना है। இரண்டாவது, दूसरी बात, கிறிஸ்துவினுடைய வார்த்தைகள் मसीह की बातें, அது ஆவியும் ஜீவனும் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி ஆண்டவர் उसमें சொல்லுகிறார். रूह और जान है। யோவான் 6ஆம் அதிகாரம் 63வது வாக்கியத்திலே, யோவான் 6:63, யோவான் 6:63, ஆவி உயிர்ப்பிக்கிறது, ம் மாம்சமோ ஒன்றுக்கு உதவாது. ம் நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனுமாயிருக்கிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। ஆண்டவர் பேசின வார்த்தைகளுடைய உபதேசங்கள் प्रभु यीशु ने जो कही है, जो அது शिक्षा, ஆவியும் ஜீவனும் உள்ளதாக இருக்கிறது என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். उसमें आत्मा और जान है। நாம் இயேசுவில் நிலைத்திருக்கும் பொழுது हम यीशु में जब कायम रहते हैं, நமக்கு ஜீவனை வல்லமையை ஆவியை தருகிறது. हमको वो जिंदगी और सामर्थ இந்த और ஆத்மீக आत्मा देती வாழ்விலே है। நாம் ஏதாவது நிலைநிற்கும்படியான ஏதாவது கிருபைகளை அவருடைய வார்த்தையினால் நாம் பெறுகிறோம். ये आत्मिक जिंदगी में क्या कायम रहने के लिए हमको वो क्या ताकत देती है। உலகத்தில் எத்தனையோ தத்துவ ஞானிகள், कई तत्व ज्ञान लोग, எத்தனையோ பெரியவர்கள், ये बड़े बड़े जो उस्ताद लोग, அவர்கள் ஏதாவது பெரிய பெரிய தத்துவங்களை ஏதாவது பேசி बड़े இருக்கிறார்கள். बड़े तत्वों के बारे में कहा उन्होंने। ஆனால் அவைகளில் ஏதாவது ஜீவன் இல்லை, அவைகளில் ஏதாவது ஆவி இல்லை என்பதை நாம் उसमें அறிந்திருக்கிறோம். जान नहीं, उसमें आत्मा नहीं, அவைகள் ஏதாவது வெறும் ஏதாவது கேட்பதற்கு இனிமையாக वो இருக்கும். सुनने में मीठा लगता है, மற்றபடி ஏதாவது அந்த வார்த்தை தான் வல்லமை இல்லை, उस बातों में ताकत नहीं, அந்த सामर्थ வார்த்தையில் नहीं, ஏதாவது ஜீவன் இல்லை. उसमें जान नहीं। இயேசுவுடைய வார்த்தையில் यीशु के बातों में என்னுடைய வார்த்தையானது அதாவது ஜீவன் உள்ளதும் அதாவது அது ஆவி உள்ளதுமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் और मेरे சொல்லுகிறார். बातों में क्या जान और आत्मा है। அது நம்முடைய ஆத்மீக வாழ்வை அதாவது பலப்படுத்துகிறது. हमारे आत्मिक जिंदगी को ताकत நம்முடைய देती है, ஆத்மீக வாழ்வை அது அதாவது வளர்க்கிறது. आत्मिक जिंदगी को बढ़ाता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। அது அதாவது ஜீவன் உள்ளதும் वो जिंदा, அது கிரியை செய்கிறதுமாக இருக்கிறது என்று சொல்லி எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12வது வாக்கியம் சொல்லுகிறது. 4:12 में क्यों क्रिया करता है करके हम देखते हैं। எபிரேயர் 4:12. इब्रानी 4:11 4:12
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो। இயேசுவின் வார்த்தைகள் यीशु की बातें அவருடைய வேதமாக இருக்கிறது. उसका एक किताब है। இந்த வார்த்தையில் ஏதாவது ஜீவன் இருக்கிறது, வல்லமை ये இருக்கிறது. वचन में जिंदगी है, रूह है। இது வெறும் ஏதாவது வார்த்தை அல்ல, सिर्फ आकर खाली बातें नहीं। தேவனுடைய ஜீவன் உள்ள வார்த்தை प्रभु என்று ஏதாவது ஆண்டவர் यीशु சொல்கிறார். की जान उसमें है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो। இயேசுவின் வார்த்தைகளில் ஏதாவது ஆவியும் ஜீவனும் வல்லமையும் இருக்கிறது. यीशु की बातों में क्या जो आत्मा और की जिंदगी जान है। நமக்கு ஏதாவது ஆவி வல்லமை வேணுமா? हमको अगर आत्मा और क्या और सामर्थ चाहिए, நமக்கு ஜீவன் வேணுமா? हमको जिंदगी चाहिए। நாம் अनेक நேரங்களிலே நம்முடைய ஆத்மீக வாழ்விலே நாம் சோர்ந்து நாம் அதாவது ஜீவன் இல்லாதவர்களை போல कई வாழுகிறோம். बार क्या हम आत्मिक जिंदगी में हार मान लेते हैं। கர்த்தருடைய வார்த்தையானது உயிர்ப்பிக்கிற प्रभु ஆவியாக, यीशु का जो प्रभु का वचन आके वो தேவனுடைய जान देता है, வார்த்தையானது நமக்கு ஏதாவது வல்லமை அளிக்கிறதாக, हमको सामर्थ देता है। தேவனுடைய வார்த்தையானது நமக்கு ஏதாவது கிருபையை அளிக்கிறதாக, उसका वचन आके हमको अनुग्रह देता है। அது எந்த ஏதாவது யோசனை ஏதாவது எந்த ஏதாவது ஊழியம் எந்த ஏதாவது காரியத்தை ஏதாவது வகுத்து कि हर एक दिल के इरादों को ख्यालों அது को ஏதாவது जांचता है, பிரித்து காண்பிக்கிறதாக இருக்கிறது. उसे जुदा करता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो। யோவான் 6 அதிகாரம் 68 வாக்கியத்திலே यूहन्ना 6:68 அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, पेत्रस कहता है, யோவான் 6:68, சீமோன் பேதுரு அவருக்கு பிரேத்திரமாக, ம் ஆண்டவரே, யாரிடத்தில் போவோம்? ம் நித்திய ஜீவ வசனங்கள் உம்மிடத்திலே உண்டு. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। அவர் அநேகம் ஏதாவது சீஷர்கள் ஏதாவது அவருக்கு ஏதாவது பின் சென்றார்கள். कई चेले उसके पीछे गए। அவர் அநேக நேரங்களில் ஏதாவது கடினமான உபதேசங்கள் ஏதாவது அவர் बड़े போதித்தார். शक्ति जाके जो शिक्षा से उनको सिखाए, उनको புரியல. समझाने, उनको இட்ஸ் வெரி ஹார்ட் ஃபார் மீ டு அக்செப்ட் இட். मुश्किल है। நான் அதை ஏதாவது ஏற்றுக்கொள்ள ஏதாவது என்னால் முடியல, बहुत मुश्किल है। वैसे ही कबूल அதை नहीं कर என்னால் सकते, मान नहीं விசுவாசிக்க सकते। முடியல, எனக்கு புரிய மாட்டிருக்குது. हमको नहीं समझ रहे हैं। அநேகம் பேர் இயேசுவை விட்டு போயிட்டாங்க. केवल यीशु को छोड़ के चले गए। இந்நாட்களே அநேகம் பேர் அப்படிதான் इन இருக்கிறாங்க. दिनों में ऐसे ही है। உபதேசம் ஏதாவது எங்களுக்கு ஏதாவது பிடிக்கல, उपदेश पसंद नहीं, உபதேசங்களில் நான் நடக்க முடியல, नहीं चल सकते उसमें, பேர்தாங்க. चले जाते हैं। இயேசுவின் காலத்திலே நடந்ததான் இப்பொழுது நடக்குது. यीशु के जमाने जैसा हुआ, अब भी ஆனால் वही இங்கே ஏதாவது दोहरा रहा है। பேதுரு அப்போஸ்தலனுடைய அறிக்கை ஏதாவது பாருங்கள். पत्रस का देखिए यहाँ पर நித்திய ये क्रास करता ஜீவ है, வசனம் ஏதாவது உம்மிடம் உள்ளது. हम कहाँ जाएंगे? हमेशा की जिंदगी ஆண்டவராகிய तेरे पास இயேசு है। கிறிஸ்துவிடம் ஏதாவது நித்திய ஜீவ வசனம் இருக்கிறது. हमेशा की जिंदगी का वचन तेरे पास அது है। நம்மை உயிர்ப்பிக்கிறதாக हमें இருக்கிறது. जिंदगी देता है, அது நம்மை ஏதாவது வல்லமைப்படுத்துகிறதாக हमें वो இருக்கிறது. सामर्थ देता है, அது நமக்கு கிருபை அளிக்கிறதாக हमें अनुग्रह இருக்கிறது. देता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। இயேசுவின் உபதேசங்கள், यीशु की उपदेश, இயேசுவின் போதனைகள், उसकी शिक्षा, இயேசுவின் வார்த்தைகள், उसकी बातें, அது நமக்கு ஜீவனை हमें அருளுகிறது. वो जिंदगी देता है। செத்த வாழ்க்கை, मरा जिंदगी, பின்வாங்கி இருக்கும் வாழ்க்கை, जो पीछे मुड़े हुए जिंदगी, சோதனை ஏதாவது நிறைந்த வாழ்க்கை, आजमाइश से भरी जिंदगी, பலவிதமான குறைபாடுகள் ஏதாவது உள்ளத வாழ்க்கையை कई कमी से भरा हुआ जिंदगी, அது உயிர்ப்பிக்கிறதாக वो இருக்கிறது. जिंदगी देता है। என்னுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो। ஒரு காலத்திலே சபையிலே एक जमाने में कलीसिया में தேவனுடைய வார்த்தை கிடைக்க கூடாத ஒரு ஏதாவது காலம் ஏதாவது இருந்தது. ऐसा वक्त था कि प्रभु का वचन नहीं मिल रहा था, சீர்திருத்ததாவது ஏதாவது வாதிகள் ஏதாவது और எழுப்பினார்கள். सुधारने वाले कई लोग उठे। அவர்கள் ஏதாவது ஏழை எளியவர்கள், वो गौर गरीबों को, लाचार, அதாவது தெருக்களில் ஏதாவது இருக்கிறவர்கள், सड़क में जो है படிப்பறிவு இல்லாதவர்கள், अनपढ़ जाहिल, அவர்களும் வேதத்தை ஏதாவது கற்க வேண்டும், படிக்க வேண்டும். वो भी आके इस किताब को, इस बाइबल को सीखना தேவனுடைய है। வார்த்தை ஏதாவது எங்களுக்கு அவசியம் என்று प्रभु का वचन हमको जरूरत है करके விரும்புகிறதாவது எல்லா ஜனங்களுக்கும் ஏதாவது வேதமானது ஏதாவது அது பிரிண்ட் பண்ணப்பட்டு ஏதாவது கொடுக்கப்பட்டது. चाहते हैं उन सभी को प्रभु का वचन है कि बाइबल प्रिंट உலகம் எங்கிலும் ஒரு பெரிய மறுமலர்ச்சி ஏதாவது உண்டாயிட்டு. இப்பொழுது நம்முடைய வீடுகளில் நீங்க பாத்தீங்கன்னா देखेंगे तो ஒவ்வொரு குடும்பங்களும் ஏதாவது 4 பைபிள் ஏதாவது 10 பைபிள் हर வச்சிருக்காங்க. एक घर में के 4-10 बाइबल रखते हैं। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो। தேவனுடைய வார்த்தையானது ஜீவன் உள்ளதாக प्रभु का இருக்கிறது. वचन में कि जिंदगी है, அது ஆவிதான், தேவனுடைய ஆவி நிறைந்ததாக प्रभु का இருக்கிறது. रूह से भरा है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो। இயேசுவின் வார்த்தைகளிலே यीशु के वचन में அதில் நமக்கு ஏதாவது வல்லமை ஏதாவது தருகிறது. हमको सामर्थ देता है। ஜீவ வார்த்தை, जिंदगी का वचन, ஜீவ வசனம், जिंदगी का वचन, ஜீவ உபதேசம், जिंदगी का उपदेश, ஜீவ போதனைகள் जिंदगी का शिक्षा இயேசுனுடைய ஏதாவது வார்த்தைகளில் यीशु के இருக்கிறது. बातों में है। அவருடைய வார்த்தையானது ஏதாவது சகலரையும் ஏதாவது அது குணப்படுத்தியது. उसके बातें के सबको चंगा किया, शिफा किया। அவர் ஏதாவது ஒரு இடத்தில் சொல்லுகிறார், एक जगह कहता है, எனக்கு சித்தம் உண்டு தான் சுத்தமாகன்னு சொல்லி हाँ, अब मैं चाहता हूँ
तू चंगा हो। அவர் ஏதாவது வியாதியஸ்தனை ஏதாவது ஒரு उसने சுகப்படுத்துகிறார். एक बीमारी को चंगा किया। அவருடைய வார்த்தையில் ஏதாவது ஜீவன் இருந்தது. उसके बातों में जिंदगी மரித்து போனவர்களை எழுப்பத்தக்கதான வல்லமை அவருடைய வார்த்தையில் இருந்தது. मरे को के उठा जिलाने के लिए उसमें वो वचन उस सामर्थ्य में அநேகம் பேர் ஏதாவது பிழைத்துக் கொண்டார்கள். कई लोग जिंदा हुए। என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாமும் प्रभु के लोग हम நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது செத்த நிலைகள் ஏதாவது உண்டாயிருந்தால் आज मरे हुए हालात हम में होगी तो கிறிஸ்துவுடைய உபதேசத்தில் நாம் நிலைத்திருந்தோம் मसीह என்றால் के उपदेश में रहेंगे நாம் तो அவரோடு நாம் ஏதாவது நெருங்கி நாம் ஏதாவது இருந்தோம் हम என்றால் उसके नजदीक रिश्ता रखेंगे तो நாமும் பிழைத்துக் கொள்வோம். हम भी जिंदा रहेंगे। நீங்கள் என்னில் நிலைத்திருங்கள், तुम मुझ में कायम रहो, நான் உங்களில் मैं நிலைத்திருப்பேன். तुम में कायम रहूंगा, அப்பொழுது நீங்கள் ஏதாவது மிகுந்த கனிகளை கொடுப்பீர் என்று சொல்லி ஆண்டவர் तब சொல்கிறார். तुम ज्यादा फल लाओगे। நம்முடைய வாழ்க்கையில் ஏதாவது மிகுந்த கனிகள் உண்டாக வேண்டுமா? हमारी जिंदगी में ज्यादा फल होना நம்முடைய है, வாழ்க்கையானது ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? हमारी जिंदगी का आशीष में நம்முடைய होना வாழ்க்கையில் है, ஏதாவது இருக்கிற குறைபாடு நீங்க வேண்டுமா? हमारी जिंदगी के कमियों को दूर होना है, நாம் ஏதாவது சோதனையை ஜெயிக்க வேண்டுமா? आजमाइश को जीतना है क्या, தேவனுடைய வல்லமை நாம் பெற வேண்டுமா? प्रभु का सामर्थ पाना है क्या, சத்துருக்களை மேல் நமக்கு ஏதாவது ஜெயம் வேண்டுமா? दुश्मनों से फतह देना होना है, அவரில் நாம் நிலைத்திருக்க उसमें வேண்டும். कायम रहे हम, நாம் அவரில் நிலைத்திருக்காமல் उसमें नहीं कायम रहेंगे तो நாம் மற்றவைகளில் தான் நிலைத்திருந்தோம் என்றால் நமக்கு ஜீவன் இராது, और चीज में अगर कायम रहेंगे तो कोई நமக்கு जिंदगी नहीं ஏதாவது होगी, வல்லமை இராது. सामर्थ्य होगी। இங்கே ஆண்டவருடைய ஏதாவது வேதம் நமக்கு போதிக்கிறதை நாம் ஏதாவது கவனிப்போமாக. प्रभु का वचन में क्या सिखाती है, तो गौर அவருடைய करें। வார்த்தையில் ஏதாவது ஜீவன் இருக்கிறது, வல்லமை उसका இருக்கிறது. वचन में एक जिंदगी है, सामर्थ है, ஏனென்றால் அவருடைய ஏதாவது வார்த்தைகளிலே நாம் ஏதாவது பிழைத்தோம் என்றால் उसका वचन में अगर हम रहेंगे तो நமக்கு ஏதாவது சோர்வு இருக்காது, हमको किसी प्रकार का थकान, நமக்கு ஏதாவது பசி இராது, நமக்கு தாகம் இராது प्यासे नहीं रहेंगे। என்பதை நாம் ஏதாவது ஒரு சம்பவத்தின் வாயிலாக நாம் ஏதாவது அறிந்து கொள்வோமாக. घटना से हम आके जानते हैं। யோவான் 4ஆம் அதிகாரம் 10, 13, 14வது வாக்கியத்தில் யோவான் 4, 10, 13 யோவான் 4, 10, 13, 14. பதிமூணு 14 வசனம் 2 வசனம். இயேசு அவளுக்கு பிரயத்தனமாக ம் இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். ம் நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள் நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. की महिमा हो। ஆண்டவருடைய போதனைகளிலே प्रभु के यीशु के शिक्षा में பூமிக்குரிய பொருள்களை கொண்டு इस जमीनी चीजों को लेकर, சாதாரண வார்த்தைகளை கொண்டு मामूली बातों को लेकर நித்திய சத்தியங்களை ஏதாவது நமக்கு போதித்ததான் அதாவது இந்த ஊமைகள். बहुत गहरा के जो हमेशा की सच्चाई को उन्हें बयान किया। ஊமைகள் என்றதாவது அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் दृष्टांत जो कहते हैं, पैराबल्स जो कहते சாதாரண हैं, வார்த்தைகள், ये जो मामूली बात है, பூமிக்குரியதா சிலதாவது பொருள்கள், जमीनी चीज அவைகளை கொண்டு उसे लेकर நித்திய சத்தியங்களை जो हमेशा की सच्चाई को போதித்தது தான் அதாவது ஊமைகள். सिखाया, उसी को आके दृष्टांत இங்கே पैराबल्स कहते हैं। நிகழ்ந்ததாத ஒரு சம்பவத்தை ஏதாவது நாம் यहाँ வாசிக்கிறோம். पर घटी हुई घटना को देखते हैं। சமாரியாவில் இருந்ததாத ஒரு மகள், एक सामरी स्त्री, அவள் அதாவது தண்ணீர் ஏதாவது வருகிறார். पानी आके लेने के लिए आके कुएं में आई। அப்பொழுது அதாவது இயேசுவானவர் அந்த இடத்துக்கு வருகிறார். यीशु वहां पर आए, அவர் தாகத்தோடு ரொம்ப களைப்போடு வந்து உட்கார்க்கிறார். प्यासा थका मांदा बैठा था। ஏமா எனக்கு கொஞ்சம் தண்ணி தாமான்னு சொல்லி माँ கேட்டார். जी एक थोड़ा पानी दीजिए। அவள் உடனே என்ன சொல்கிறார் என்றால், फौरन क्या कहती है, நீர் யூதராக இருக்கிறீர், यहूदी है, நான் சமாரிய பெண்ணாக இருக்கிறேன். मैं सामरी स्त्री हूँ। இந்த யூதர்களுக்கும் சமாரியர்களுக்கும் ஏதாவது பெரியதாவது பிரிவினை இருக்கிறது. यहूदी और सामरी का क्या वास्ता? யூதர்கள் தான் சமாரியர்கள் தான் ஏற்றுக்கொள்கிறது இல்லை. ये सामरिया के यहूदी जो है सामरी को नहीं मानते। உங்களுக்கும் ஏதாவது தொடர்பு இல்லை. हमारा तुम्हारा कोई वास्ता नहीं। இங்கே ஆண்டவர் ஏதாவது ஜீவ தண்ணீர் உள்ள தன்னுடைய வார்த்தை ஏதாவது वहाँ பேசுகிறார். पर जिंदगी का जो आके वचन को वहाँ पर देता है। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। நீ ஏதாவது யாரிடத்தில் கேட்கிறாய் என்று சொல்லி அறிந்திருந்தால், किससे मांगती है अगर तू जानती होगी, நான் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் मैं तुझे சொல்கிறார். जिंदगी का पानी दिया होता। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। அவள் ஏதாவது இயேசுவை ஏதாவது இன்னும் ஏதாவது அறியாமல் वो இருந்தார். आप तक यीशु को नहीं जानती। ஜீவ தண்ணீரை ஏதாவது இவர் எப்படி கொடுப்பார்? जिंदगी का पानी ये कैसे दे सकता है? இந்த ஏதாவது கிணறு ஏதாவது ரொம்ப ஆழமாக ये जो இருக்கிறது. कुआं जो है बहुत ही गहरा है, தண்ணீரும் ஏதாவது நம்ம எடுக்க முடியாது. पानी भी नहीं आके ले நாம் सकते, ஏதாவது உமக்கும் கொடுக்க முடியாது. तुमको भी नहीं दे सकता मैं। இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், प्रभु यीशु कहते हैं, நான் யார் என்பதை நீ அறிந்து கொண்டிருந்தால், अगर तू ये जान ले कि कौन हूं मैं, நீ என்னை யார்
யார் என்று விசுவாசித்தால் तो अगर ये यकीन करे कि मैं कौन हूँ, அது வார்த்தையில் தான் இருக்கிறது. उस बातों में है। நீ என்னை ஏதாவது ஏற்றுக்கொண்டு என்னை விசுவாசித்தால் अगर तू कबूल करेगी मुझको, अगर तू நிச்சயம் मानेगी तो ஜீவ தண்ணீரை நான் உனக்கு ஏதாவது கொடுத்திருப்பேன். हमेशा की जिंदगी का पानी तुझे அது दूंगा मैं। என்னென்னும் ஏதாவது உன்னோடு இருக்கத்தக்கதான ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பேன் என்று சொல்லி मेरे ஆண்டவர் साथ रहने का சொல்கிறார். एक आशीर्वाद तुझे தேவனுடைய देता நாமத்திற்கு था। மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की அது महिमा ஒரு हो। காலம் ஏதாவது அந்த பெண்ணுக்கோ இயேசுவினால் ஏதாவது ஒரு ஏதாவது தாகமோ ஏதாவது பசியோ உண்டாகாதபடிக்கு आज उससे आके कभी भी किसी तरह का प्यास या भूखा नहीं होने के लिए இயேசுவின் வார்த்தையானது நமக்கு ஜீவனை தருகிறது. प्रभु यीशु का वचन हमें जिंदगी देता है। அவளதான் ஜீவன் அடைந்தாள். वो आके जिंदगी पाई। கடைசி வரைக்கும் ஏதாவது அம்மா வந்து ஏதாவது அந்த இயேசுவுக்கு ஏதாவது தண்ணீர் கொடுத்ததா எழுதப்படல. यहाँ पर हम देखते हैं कि आखिर तक उसने यीशु को पानी पिलाए कि नहीं இயேசுவின் வார்த்தையானது ஏதாவது அவளை ஏதாவது உயிர்ப்பித்தது. यीशु की बातें उसको आके जिंदगी என்ன எதற்காக தண்ணீர் ஏதாவது மொண்டு கொள்ளும்படியாக வந்தான்னு சொல்ல தெரியல. क्यों पानी डुबाने आए करके पता नहीं। அவள் இயேசுனுடைய வார்த்தையில் ஏதாவது ஜீவன் ஏதாவது அடைந்தால், यीशु के वचन से जिंदगी पाई, அவள் ரட்சிப்பு அடைந்தால், उद्धार पाई, उसने ஊருக்கு ஓடினாள். गांव चली गई अपनी, என்னுடைய வாழ்க்கையானது மாறிவிட்டது. अपने गांव दौड़ी और मेरी जिंदगी என்னுடைய बदल வாழ்க்கையில் गई। அது பெரிய மாற்றம் बहुत உண்டாயிருக்கிறது. बड़ा बदलावट मेरी जिंदगी में। மேசியா என்பவர் ஒருவர் வந்திருக்கிறார். मसीह करके आया है। அவரோடு நான் பேசினேன். उससे बात किया मैंने। நீ வந்ததை பாருங்க என்று சொல்லிதாது அவர்களை ரட்சிப்புக்கு நேராக அவர்களை उन வழிநடத்துகிறார். गांव वालों को उद्धार की तरफ उन्हें आके चलाया। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। தேவ பிள்ளையே நமக்கு ஏதாவது நித்திய ஜீவ ஏதாவது தண்ணீர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. प्रभु के लोग हमको हमेशा की जिंदगी का पानी दिया गया தேவனுடைய है। வார்த்தையானது நமக்கு प्रभु का கொடுக்கப்பட்டிருக்கிறது. वचन में दिया गया है। அது ஏதாவது மிகுதியான ஏதாவது ஜீவனாகும். वो के बहुत நிறைவான ஒரு ஜீவனாகும். भरपूर जिंदगी। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। ஆண்டவருடைய வார்த்தையில் ஜீவன் இருக்கிறது. प्रभु का वचन में जान है, அவருடைய வார்த்தையில் ஆவி இருக்கிறது. उसमें रूह है। கிறிஸ்துவின் உபதேசங்களிலே நாம் நிலைத்திருக்கும்படியாக ஆண்டவரின் கட்டளை இடுகிறார். मसीह के उपदेश में कायम रहना है करके प्रभु ये हुक्म देता है। மூன்றாவது, तीसरी बात, அவருடைய வார்த்தை அவருடைய உபதேசத்தை கேட்கிற தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், उसके वचन को सुनने वाले जो चुने गए लोग, இயேசுவின் சத்தத்தை அவர்கள் கேட்கிறார்கள். यीशु की उस ध्वनि को, उसका आवाज को सुनते எல்லாரும் हैं। இயேசுனுடைய சத்தத்தை ஏதாவது கேட்பது இல்லை. सब के यीशु की आवाज को नहीं सुनते। எல்லாரும் மனம் திரும்புகிறதும் இல்லை. सब मन भी नहीं फिराते। எல்லாரும் ரட்சிப்பை பெறுகிறதும் सब இல்லை. उद्धार नहीं पाते। அவரால் தெரிந்து जो கொள்ளப்பட்டவர்கள் उससे जो चुने गए இயேசுவின் சத்தத்தை தான் यीशु கேட்கிறார்கள். की आवाज को सुनते हैं। யோவான் 10 அதிகாரம் 27வது வாக்கியத்தில், யோவான் 10:27 யோவான் 10:27, ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ம். நான் அவைகளை அறிந்திருக்கிறேன். ஆ, அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। இயேசுவின் சத்தத்தை கேட்குவதால் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஆடுகள், आज यीशु की आवाज को पहचानने वाले भेड़, தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். यीशु से आके चुने गए हैं। தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் இயேசுவின் சத்தத்தை நாம் கேட்டோம். आज यीशु जो चुने गए यीशु की आवाज को அவராலே पहचाने, நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். उससे छुड़ाए गए, அவராலே நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். उद्धार पाए हम, தேவனுடைய பிள்ளைகளாக நாம் மாறி यीशु இருக்கிறோம். के बच्चे बने हम நாம் எல்லோரும் தெரிந்து सब கொள்ளப்பட்டவர்கள். आके बुला நாம் जाने தெரிந்து गए, கொள்ளப்பட்டவர் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் நம்மை ஏதாவது உறுதிப்படுத்திக் கொள்ள हम வேண்டும். चुने गए करके हर रोज हम पक्का करें। நம்முடைய ஏதாவது ஜெபங்களிலே हमारी प्रार्थना में நான் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்று சொல்லி நீங்கள் உறுதிப்படுத்திக் मैं கொள்ள प्रभु வேண்டும். से चुना गया करके हम पक्का करें। அதை ஏதாவது பவுல் தன்னுடைய ஏதாவது நிருபங்களில் ஏதாவது எழுதுகிறார். पौलुस अपने खत में लिखता है, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாதாக. नाम की महिमा हो। தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் प्रभु से चुने गए, தேவனுடைய உள்ளானதாவது அவருடைய வார்த்தையின் சத்தத்தை कि उसके अंदर के जो आके दिल में आके प्रभु यीशु की आवाज को ஒவ்வொருவரும் தன்னுடைய இருதயங்களில் ஏதாவது அவர்கள் கேட்க முடியும். हर रोज आके उनके दिल में आके वो लोग सुन அது सकते हैं। நம்முடைய இருதயங்களில் ஏதாவது அது தொனித்து ஏதாவது எக்கோ மாதிரி ஏதாவது தொனித்து वो எழும்பும். आके हमारे दिल में आके एक ध्वनि जैसा कि वो निकलता रहता है। தேவன் தம்முடைய ஏதாவது ஆடுகளை प्रभु अपने भेड़ों को, தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை अपने जो चुने गए लोग, முன்குறிக்கும்படியாக जो आके उनको आके पहले से जो सुना है, அவருடைய உள்ளான இருதயங்களிலே அவர் ஏதாவது அவர்களை ஏதாவது ஊக்குவிக்கிறார். उनके अंदर के दिल में क्यों नहीं आके वो उकसाता அது है। தேவ ஆவியினால் நம்மை ஊக்குவித்து प्रभु की आत्मा से हमें उकसाता है। அந்த மெய்ப்பனை அவருடைய சத்தத்தை நாம் वो கேட்கும்படியாகவும் चरवाहा का जो आके आवाज को सुनने के लिए, அவரை விசுவாசிக்கும்படியாகவும் विश्वास करने அவருடைய के लिए, ரட்சிப்பை பெறும்படியாகவும் उद्धार पाने के लिए தேவ ஆவியானவர் நம்மில் தான் கிரியை प्रभु செய்கிறார். की आत्मा हमें क्रिया करती है। ஆடுகள் அவருக்கு பின் செல்கிறது. भेड़ उसके पीछे चलती है। இயேசுவின் ஆடுகள் அது விசேஷித்த ஆடுகளாக यीशु இருப்பார்கள். के भेड़े जो है खास भेड़, மெய்ப்பன் எங்கே தான் செல்கிறானோ चरवा कहाँ जाता है। மெய்ப்பனுக்கு ஏதாவது பின்னால் செல்லும் ஆடுகள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதாவது மந்தையாகும். हाँ, जो प्रभु से चुने गए वो जो चरवा जो भेड़ जो है
चरवाहे के पीछे पीछे அவருடைய வார்த்தையை சரியாக ஏதாவது கவனிக்கும், जाएंगे। उसकी आवाज को ठीक ठीक पहचानेंगे, அவருடைய வார்த்தையை சரியாக புரிந்து கொள்ளும். उसकी आवाज को ठीक ठीक वाक्य மேய்ப்பன் समझेंगे। அல்லாதவன் அந்த ஆடுகளை தான் கூப்பிட்டால் அது வராது. हाँ, जो चरवा नहीं है उनकी आवाज को वो लोग आके अनसुनी करेंगे। மேய்ப்பர்களுடைய ஏதாவது குணம் என்ன தெரியுமா? चरवाहों का गुण क्या है? ஒவ்வொரு ஆடுகளுக்கும் ஏதாவது பேர் வச்சிருப்பான். हर एक भेड़ को आके वो आके नाम दिया होगा। அந்த பேரை சொல்லி ஏதாவது கூப்பிட்டா वो नाम लेकर अगर बुलाएंगे तो குடு குடு குடுன்னு ஏதாவது மேய்ப்பரை நோக்கி ஏதாவது அந்த ஆடு ஓடி वो வரும். भेड़ दौड़ा चला அதே जाएगा। ஏதாவது ஸ்டைல்ல, उसी जो आके अंदाज அதே में, ஏதாவது முறைமையில் ஏதாவது மேய்ப்பர் ஏதாவது மற்றவர் வருவதாவது கூப்பிட்டால் उसी अंदाज में, उसकी आवाज में अगर कोई दूसरा को बुलाएगा तो ஏதாவது செவிட்டு ஏதாவது மிருகத்தை போல அது பாட்டுல இருக்கும். अनसुनी करेंगे वो। ஆனால் அது மேய்ப்பர் ஏதாவது அவன் தன்னுடைய குரலை எழுப்பி விட்டால் लेकिन सच्चा चरवा अगर अपना आवाज उठाएगा तो அந்த ஆடுகள் மேய்ப்பனிடமாக அது கடந்து வரும். वो भेड़ आके अपने चरवा के पास जाएगा। அவருடைய வார்த்தை அவருடைய உபதேசங்களை சரியாக புரிந்து उसकी கொள்ளும். बातों को, उसके उपदेश को ठीक ठीक समझेंगे। இயேசுவானுடைய இருதயத்தை நாம் அறிந்திருக்கிறோம். यीशु के दिल को हम जानते हैं। யோவான் 10 அதிகாரம் 4வது வசனத்தில், யோவான் 10:4 में, யோவான் 10:4 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। மேய்ப்பனுடைய சத்தத்தை ஏதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கேட்கிறார்கள். आज जो चरवाहों के चरवा का आवाज को जो चुनेंगे लोग, தேவனுடைய உண்மையானவர்கள், प्रभु के सच्चे लोग, மீட்கப்படும் உண்மையாக தேவனால் மீட்கப்பட வேண்டும் என்ற அந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், प्रभु से छुड़ाए गए जाके जो चुने गए लोग, இயேசுவின் வார்த்தையை அவருடைய உபதேசத்தை அவருடைய போதனைகளை கேட்ட உடனே அவரிடமாக வந்தார்கள். यीशु के बातों को, उसके उपदेश को, उसकी शिक्षा को सुनते ही दौड़ा चले जाएंगे। இயேசுவினால் अनेகம் பேர் அதாவது மீட்கப்பட்டார்கள். कई लोग यीशु से छुड़ाए गए। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। ஆண்டவர் அதாவது மெய்யான மேய்ப்பராக அவர் प्रभु இருக்கிறார். सच्चा चरवा है। அந்த அதாவது ஆடுகள் वो भेड़, அந்த மேய்ப்பனை वो அறிந்திருக்கிறார்கள். भेड़े जो है चरवा को जानते हैं। பவுல் என்ன சொல்கிறார் என்றால், पौलुस क्या कहते என்னை हैं? ரட்சித்தவர் யார் என்று சொல்லி நான் அறிவேன். मुझे जो उद्धार किया मैं जानता हूँ। அவர் அதாவது என்னிடத்தில் ஏதாவது ஒப்புவித்ததை அந்நாள் வரைக்கும் காத்துக்கொள்ள அவர் வல்லவராக இருக்கிறார் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார். मुझको जो जिम्मेदारी उसने जो सौंपा है वो आखिर तक आके उसे आके मुझ में आके वो पूरा என்னை करेगा। मैं विश्वास ரட்சித்தவர் करता யார் हूँ। என்பதை நான் அறிவேன். मैं जानता हूँ कि मुझे उद्धार किसने என்னை दिया। ரட்சித்தவர் இயேசு என்று சொல்லி நான் சரியாக அறிவேன். मैं ठीक ठीक जानता हूँ उद्धार पा किया அவர் प्रभु यीशु என்னுடைய है। மேய்ப்பராக मेरा இருக்கிறார். चरवा है वो। அவர் எனக்கு ஜீவனை கொடுத்தவராக मुझे वो இருக்கிறார். जिंदगी दिया। என்னை ரட்சித்தவர் இன்னார் என்று சொல்லி நான் நன்றாக அறிவேன். मैं जो उद्धार किया हुआ मैं ठीक ठीक जानता हूँ। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। ஓநாய் भेड़िए जो होते ஆட்டு हैं, தோலை போர்த்து கொண்டதா வந்தால் हवा के जो भेड़ के चमड़े पहन कर भी आएंगे तो बेच में இவைகளெல்லாம் आएंगे ஏதாவது तो தப்பி ஏதாவது மெய்ப்பனிடம் ஏதாவது ஓடி வந்துரும். वो बच निकलेंगे चरवा के पास தேவனுடைய दौड़ेंगे। நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। ஆட்டு தோலை போய்த்து கொண்டு வருகிற ஓநாய்கள் ஏதாவது இருக்கிறார்கள். जो भेड़ के जो आके जो भेष में कई आके भेड़िए भी है, ஆனால் உண்மையாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், जो सच्चे जो आके जो चुने गए लोग, அவர்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய வார்த்தைகளை ஏதாவது அவர் கேட்கிறார்கள். प्रभु के वचन को, बातों को இயேசு सुनते हैं, கிறிஸ்துவுடைய உபதேசத்தை அவர்கள் उसके விசுவாசிக்கிறார்கள். उपदेश को मानते हैं। யோவான் 10 அதிகாரம் 16வது வாக்கியத்திலே, யோவான் 10:16 में, யோவான் 10:16, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாவதாக. के नाम की महिमा हो। இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. इस भेड़ खाने में जो भेड़ नहीं है करके देख बोलता है। இதனுடைய பேக்ரவுண்டை நாம் அதை அறிந்து கொள்ள வேண்டும் इसके என்றால், पीछे की बात अगर जाना है तो இயேசுவானவர் யாரை குறித்து சொல்கிறார்னா, इसके बारे में कहता है, இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. और मेरी और भी भेड़ें हैं जो भेड़ खाने में नहीं है। இஸ்ரவேல் ஜனங்களிலிருந்து சிதறடிக்கப்பட்டதாத ஏராளமான யூதர்கள் உண்டு. इजराइल लोग से अलग हुए कई लोग हैं। தேவனால் முன்குறிக்கப்பட்ட अनेक யூத ஜனங்கள் அதாவது தேவ ஜனங்கள் உண்டு. इजराइल जाके जो प्रभु से चुने गए कई इजरायली लोग हैं। எல்லாவற்றும் அதாவது இந்த மந்தைக்குள்ளாக நான் கொண்டு வர வேண்டும் सबको के इस भेड़ खाने में लेकर என்று आना है। சொல்லி ஆண்டவரா தன்னுடைய ஆதி திட்டத்தை இங்க தெளிவாக अपने போதிக்கிறார். शुरुआती इरादों को
यीशु यहाँ पर कहता है இங்கே ஆண்டவருடைய மந்தைக்கு ஏதாவது புறம்பாய் இருக்கிற அநேக ஆடுகள் உண்டு. यीशु के जो गले के बाहर कई लोग हैं அந்த ஆடுகள் எல்லாம் ஏதாவது வெவ்வேறு காரணங்களினால் ஏதாவது சிதறுண்டு वो இருக்கிறது. भेड़ के किसी वजह से आके अलग अलग हैं தங்களுடைய ஏதாவது பாவங்களினாலும் अपने पापों की वजह से தேவனுடைய ஏதாவது உடன்படிக்கை ஏதாவது மீறினதினாலும் प्रभु के अहद को उन्होंने ठुकराए தேவனுடைய அன்பையில் இருந்து ஏதாவது அநேகம் பேர் ஏதாவது பிரிக்கப்பட்டு அநேகம் பேர் சிதறுண்டு இருக்கிறார்கள். प्रभु से प्यार से प्रेम से अलग हुए எனக்கும் ஏதாவது அநேக ஆடுகள் உண்டு. कई भेड़े हैं இந்த தொழுவத்தில் அல்லாத இஸ்ரவேல் என்னும் தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. इस्राएलियों का जो भेड़ खाने में आए कई भेड़े जो यहाँ पर नहीं है ஆண்டவர் இயேசுவை யூத ஜனங்கள் மத்தியில் தான் அனுப்பினார். प्रभु यीशु को यहूदियों के बीच में प्रभु ने भेजा ஆண்டவர் ஏதாவது இயேசு ஏதாவது பிரஜாதிகள் மத்தியில் தான் அனுப்பவில்லை. प्रभु ने यीशु को गैर धर्म के बीच में नहीं அவர் भेजा தன்னுடைய போதனையில் என்ன சொல்கிறார் என்றால் अपने शिक्षा में क्या कहता है ரட்சிப்பு யூதர்களின் வழியாக வருகிறது. उद्धार जो है यहूदियों से होता है இங்கே இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகளும் எனக்கு உண்டு. कई भेड़े हैं जो भेड़ அவைகளை खाने में நான் नहीं கொண்டு வர வேண்டும். उन्हें लेकर आना है அப்பொழுது ஒரே மந்தையும் तब एक ही ஒரே गल्ला மேய்ப்பனுமாக ஏதாவது மாறும் என்று சொல்லி ஆண்டவர் और एक சொல்லுகிறது. ही भेड़े होगी நானே அந்த மந்தைக்கு மேய்ப்பனாக இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் उस சொல்லுகிறார். गल्ले का मैं ही चरवाहा ஹalleluya. हालेलुया இந்த தொழுவத்தில் அல்லாத வேறு ஆடுகள் ஏதாவது உண்டு. मेरे और कई भेड़े जो इस भेड़ खाने में नहीं है அநேக ஜனங்கள் ஏதாவது ஆண்டவரை விட்டு ஏதாவது சிதறி இருக்கும். அநேக ஜனங்கள் உலகமெங்கிலும் சிதறி और இருக்கிறார்கள். दुनिया भर के जो प्रभु से आके दूर हुए कई लोग हैं அவர்களை ஏதாவது ஆண்டவர் கொண்டு வர उन வேண்டும். भेड़ों को लेकर आना है கொண்டு வரும் பொழுது आने के बाद யூத ஜனங்களும் यहूदी புறஜாதிகளும் गैर धर्म சேர்ந்து मिलकर ஒரே மந்தையாக நான் மாற்றுவேன், அதற்கு நான் மேய்ப்பனாக இருப்பேன் என்று சொல்லி एक ही ஆண்டவர் गल्ला சொல்லுகிறார். होगा उसका चरवा मैं होगा எசேக்கியேல் 34 அதிகாரத்தில் அநேக கள்ளதாத போதகர்கள் कई जाके जो ढोंगी जाके चरवा के बारे में ये एजेकियल में लिखा है அநேக கள்ள தலைவர்கள் कई के जो ढोंगी जो அநேகதாவது शिक्षक கள்ளதாது மேய்ப்பர்களை कई குறித்து चरवा है जो आके उनके बारे में लिखा है அங்கே ஏதாவது சாபம் ஏதாவது उन झूठे जो चरवाओं के बारे में शाप आके लिखा है நானே நல்ல மேய்ப்பன் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு मैं கிறிஸ்து ही சொல்லுகிறார். सच्चा चरवा हूँ நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தன்னுடைய ஜீவனை கொடுக்கிறான். अच्छा चरवा अपने भेड़ के लिए जान देता है அப்போ நல்ல மேய்ப்பர்கள் அதாவது ஜனங்களுக்காக தியாகம் செய்வார்கள். अपने अच्छा चरवा अपने भेड़ के लिए जान देगा நல்ல மேய்ப்பர்கள் அதாவது ஜனங்களை பிரிக்க மாட்டாங்க. अच्छा चरवा भेड़ों को अलग अलग नहीं करता கெட்ட மேய்ப்பர்கள் ஜனங்களை பிரித்து ஆளுகை செய்வாங்க. बुरा चरवा ही के अलग अलग करता है நல்ல மேய்ப்பர்கள் अच्छा चरवा ஜனங்களை சேர்த்து கட்டுவார்கள். लोगों को जमा करता है इकट्ठा करता है கெட்ட மேய்ப்பர்கள் जो झूठा चरवा ஜனங்களை ஏதாவது பிரித்து ஆளுவார்கள். लोगों को अलग अलग करते हैं தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो இத பிரித்து ஆளுகிறதா இது ஒரு பெரியதா மோசடி பெரியதா ஒரு தீமையாகும். ये क्या जो अलग अलग जुदा करने का जो कार्य है बहुत ही बुरा இது है அரசியல்வாதிகளும் राजनीति இந்த ஏகாதிபத்திய ஏதாவது தலைவர்களும் और जो बड़े जो नेता जो होते हैं கொடுங்கோல் அதாவது ஆட்சியாளர்கள் என்றதா சிலதாவது தீமை நிறைந்த அதாவது மனிதர்கள் அதாவது உலகத்தில் எழும்பினார்கள். जो जुल्म से जो लोगों पर जो आके जो हुकूमत करते राज करते இது हैं அவருடைய அதாவது பெரிய தந்திரமாகும். उसका बड़ा चालाकी है ஜனங்களை ஒருவருக்கு விரோதமாக ஒருவர் எழுப்பி लोगों को एक के ऊपर एक அந்த के ஜனங்கள் आगे எல்லாரும் தங்களை ஏதாவது பின்பற்ற முடியாது. एक के खिलाफ एक दूसरे को आके उगलवा कर सब लोग मेरे पीछे आने के लिए கள்ளதாவது மேய்ப்பர்கள் ஏதாவது இருக்கிறார்கள். कई चालाक लोग हैं जो अपने भेड़ को अपने पीछे आना चाहते நானே हैं நல்ல மேய்ப்பனாக இருக்கிறேன். मैं ही अच्छा चरवा हूँ என்னை பின்பற்றுங்கள். मेरे पीछे चलो நான் உங்களுக்காக என்னுடைய ஜீவனை ஏதாவது கொடுத்திருக்கிறேன். मैंने तुम्हारे लिए अपना जान दिया हूँ நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்காக தியாகம் செய்கிறவராக अच्छा இருக்கிறார். चरवा अपने भेड़ के लिए जान देता है ஆடுகளிடத்தில் இருந்து ஏதாவது அந்த மேய்ப்பன் ஒன்றையும் ஏதாவது எதிர்பார்க்கவில்லை. जो भेड़ से चरवा कुछ आके अपेक्षा नहीं करता ஆடுகள் தனக்கு ஏதாவது சேவையாற்ற வேண்டும், தனக்கு ஏதாவது கொடுக்க வேண்டும், தன்னை ஏதாவது பெரியவனாக சொல்ல வேண்டும் என்று சொல்லி எனக்கு அவசியம் இல்லை. जो भेड़ आके मेरा के बड़ाई करना है मेरा सेवा என்னுடைய करना है सब कुछ ஆடுகளை नहीं நானே கூட்டி मेरे சேர்ப்பேன். भेड़ों को मैं आके जमा என்னுடைய करूंगा ஆடுகள் என்னுடைய கரத்தில் இருக்கிறது. मेरे भेड़ मेरे हाथ में அதை है ஒருவனாகிலும் பறித்துக் கொள்ள முடியாது उसे என்று कोई- சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். ஹalleluya. उसे कोई छीन नहीं सकता தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. नाम की महिमा हो தேவனால் தெரிந்து प्रभु கொள்ளப்பட்டவர்கள் से चुने गए लोग இயேசுவின் வார்த்தைகளை அவருடைய வசனங்களை சரியாக கவனிக்கிறார்கள், கேட்கிறார்கள். यीशु के बातों को वचन को गौर से सुनते हैं நான்காவது
चौथी தவறான மேய்ப்பர்கள் जो जो झूठे चरवा மந்தைதா சிதறடிக்கிறார்கள். आके भेड़ों को अलग अलग करते எசேக்கியேல் हैं। 34ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். जैसे 34 को पढ़िए, தவறான மேய்ப்பர்கள் जो के ढोंगी, जो झूठे जो चरवा, ஜனங்களை ஏதாவது சிதறடிக்கிறார்கள். झूठे चरवा जो के लोगों को ஜனங்கள் अलग अलग करते हैं। சமாதானத்தோடு ஏதாவது வாழும்படியாக அவர்களுக்கு ஏதாவது அவர்கள் சேவையாற்றுகிறது இல்லை. लोग इसके ये नहीं सेवा करते, लोग अमन से रहे, அவர்கள் மாம்சமாக இருக்கிறதினாலே लोग जिस्मानी है, அவர்கள் ஏதாவது மனிதர்களை ஏதாவது ஆளுகை செய்யும்படியாக इंसानों पर आके हुकूमत करते हैं। மெய்ப்பன் என்பதன் ஏதாவது ஆளுகை செய்யல. चरवा करके हुकूमत नहीं நான் करते। ஏதாவது நான் யாரையும் ஆளுகை செய்யல. मैं किस पर हुकूमत नहीं करता, நான் உங்களுக்கு ஏதாவது ஒரு மெய்ப்பனாகத்தான் இருக்கிறேன். मैं तुम्हारे एक चरवा हूँ। மெய்ப்பர்கள் யாரையும் ஆள மாட்டாங்க. चरवा किस पर हुकूमत नहीं करता, யார் ஆளுவாங்க தெரியுமா? कौन हुकूमत करता है, பாஸ். जो बॉस जो होते अरे हैं, यार वो बड़ा बॉस है. बड़ा जो आदमी जो ये जो है, மேய்ப்பர்கள் ஏதாவது பாஸை போல ஏதாவது அவங்க ஏதாவது ஆக்ட் பண்ண आज மாட்டாங்க. चरवा जो है कि बड़े के बॉस की तरह लोग அவர்கள் एक बर्ताव ஒரு करते हैं। கள்ளர்கள் என்று சொல்லி எசேக்கியேல் 34ஆம் அதிகாரம் वो சொல்லுகிறது. झूठे झूठे चरवाए करके அவர்கள் 34 में लिखा ஜனங்களை है, பிரித்து लोगों ஆளுகிறார்கள். को जुदा करते हैं। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। அவர்கள் ஒருவரை ஒருவர் தான் சண்டையிட்டு एक दूसरे पर आके झगड़ा அவர்கள் करवाते हैं, புரிந்து இருக்கும்படியாக अलग अलग रहने के लिए போதனைகளை ஏதாவது அவர்களுக்கு ஏதாவது சொல்லி गलत शिक्षा देकर அவர்களை ஏதாவது நடத்துகிறார்கள். उन्हें चलाते हैं। அவர்கள் பக்திக்குரிய வாழ்க்கையில ஏதாவது ஜனங்களை ஏதாவது நடத்த முடியாதவர்களாக இருக்கிறார்கள். भक्ति में जिंदगी में नहीं चलाते हैं। அதை பாருங்கள், பவுல் தன்னுடைய ஏதாவது நிருபத்திலே கொலோசியர் 2ஆம் அதிகாரம் 21 இருந்து 23வது வசனத்தை வாசித்து பாருங்கள். कोलोसियन 2:21 से हम देखेंगे, उसके बारे में लिखा है। கொலோசியர் 2:21 இருந்து 23. कोलोसियन 2:21 से 23 तक। மனுஷருடைய கற்பனைகளின்படியும் போதனைகளின்படியும் நடந்து தொடாதே, ருசி பாராதே, தீண்டாதே என்கிற கட்டளைகளுக்கு உட்படுகிறதென்ன? இவையெல்லாம் அனுபவிக்கிறதுனால் அழிந்து போகுமே. இப்படிப்பட்ட போதனைகள் சுய இஷ்டமான ஆராதனையையும் மாயமான தாழ்மையையும் சரீர ஒடுக்கத்தையும் பற்றி ஞானம் என்கிற பேர் கொண்டிருந்தாலும் இவைகள் மாம்சத்தை பேணுகிறதற்கே ஒழிய மற்றொன்றுக்கும் பிரயோஜனப்படாது. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु की नाम की महिमा हो। போதனைகளை ஏதாவது ஜனங்களை மத்திய ஏதாவது போதித்து झूठे शिक्षा देकर ஜனங்கள் பக்தி வாழ்க்கை ஏதாவது வளர்ந்து செல்லாமல் இருப்பதற்கு लोगों को भक्ति जिंदगी में केवल आगे नहीं बढ़ நீங்கள் पाते, எப்படியும் ஆளுங்க. कैसे भी रहो। கட்டுப்பாடு இல்லாத ஏதாவது ஒரு சந்ததியை உருவாக்குகிறதா கள்ள एक போதகர்கள், ऐसा वारिस आके हुआ है कि एक ऐसा पीढ़ी आए कि जहाँ पर कोई அவர்கள் पाबंदी नहीं, கள்ள மெய்ப்பர்கள், वो झूठे नबी है, அவர்கள் झूठे ஏதாவது चरवा है, மந்தை ஏதாவது பிரித்து ஏதாவது ஆளுகிறார்கள். भेड़ों को अकेले अलग अलग करते हैं। பெருமாள் மலையில பெருமாள் மலை पेरुमाल मलय அங்கே करके ஏதாவது ஒரு ஆலயத்தை ஏதாவது பூட்டி விட்டார்கள். वहां पर एक कलिसिया को मंदिर को बंद कर ताला लगा ஆண்டவருடைய दिया। பெரிதான கிருபையினாலே प्रभु की बड़ी दया से ஆண்டவர் ஏதாவது அதை திறந்து விட்டார். वापस प्रभु ने उस मंदिर को खोला। ஹalleluya. हालेलुया। யார் ஆலயத்தை பூட்டுவா? कौन मंदिर बंद करते हैं? கடவுள் ஆலயத்தை பூட்டவே प्रभु மாட்டார். कभी मंदिर नहीं बंद करता। கடவுளுடைய ஆலயமானது எப்பொழுதும் எல்லாருக்கும் திறந்து प्रभु का இருக்கிறது. घर सबके लिए खुली है। பூட்டுகிறவன் யாராக वो இருப்பான்? कौन ताला लगाता है? நீங்களே நினைச்சுக்காங்க. आप ही सोच लीजिए। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। தேவஜனமே, நாம் கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்க और வேண்டும். मसीह जो मसीह के उपदेश में कायम रहे। அவர்கள் பொய்யான கௌரவம் உடையவராக वो இருக்கிறார்கள். झूठे लोग हैं कि घमंड में है, பொய்யான கௌரவம் और झूठे घमंड என்னதோ நம்ம கிட்ட இருக்கிற மாதிரி कुछ तो है हमारे पास है, நம்ம கிட்ட எல்லாம் ஒண்ணும் கிடையாது. हमारे पास कुछ नहीं, எந்த இதுவும் கிடையாது. कुछ भी नहीं। ஆண்டுடைய தயவு உடைய கிருபை இருந்தாலே போதும். उसकी मेहरबानी, उसकी दया हो அந்த काफी। ஆயக்காரன் என்ன ஜெபம் பண்ணுகிறான்னா, वो मसूल लेने वाला टैक्स कलेक्टर क्या प्रार्थना करता है? பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும். हे प्रभु, गुनहगार मुझ पर रहम कर। அந்த சுய ஏதாவது நீதி உள்ள ஏதாவது அந்த பரிசை எப்படி ஜெபம் वो பண்ணுகிறான்னா, आके जो धर्मी जो आके अपना जो நான் உமக்கு फर्जी முன்பாக क्या प्रार्थना करता है? எல்லாத்திலும் பெர்ஃபெக்ட்டா இருந்தேன். मैं तुम्हारे सामने सब सही सही करता हूँ, காணிக்கை கொடுத்து வந்தேன், भेंट देता हूँ, ஆண்டவருக்கு ஆராதனை செய்தேன், आराधना करता हूँ, கோயில் குட்டி வேலை எல்லாம் செஞ்சேன், और संडे से எல்லாம் செஞ்சேன். मंदिर का सब काम करता हूँ। இன்னும் வேற ஏதோ சொன்னான், இந்த ஆயக்காரனை போல் நான் இல்லாததால், टैक्स कलेक्टर मसूल लेने वाली से नहीं है, இந்த பாவியான ஏதாவது தீமையான மனிதனை போல் ஏதாவது ये இல்லாததினால் पापी इंसान जैसा मैं नहीं हूँ, உம்மை நான் துதிக்கிறேன். मैं तुम्हें स्तुति करता हूँ। ஆனால் அந்த ஆயக்காரனோ लेकिन वो அவன் मसूल लेने वाला வானத்திற்கு நேராக தன்னுடைய ஏதாவது தலை ஏதாவது எடுக்க துணியாமல் वो अपने आप को इस काबिल भी नहीं समझे हाँ, कि जमीन தன்னுடைய पर आसमान पर நெஞ்சிலே नजर தன்னுடைய उठाए, நெஞ்சிலே அடித்துக்கொண்டு अपने छाती पीट कर, பாவியாகி என்மேல் இரக்கமாயிருக்கும் கிருபையாயிரும் என்று சொல்லி ஏதாவது மண்டாடினார். हे पापी मुझ पर रहम कर प्रभु। நாம் ஏதாவது யாருடைய ஜெபத்தை நாம் செய்கிறோம்? हम किसके प्रार्थना நாம் करते हैं? எல்லோரும் பாவிகளாக நம்மை தாழ்த்த வேண்டும். हम पापी के अपने आप को தேவனுக்கு नम्र करें। முன்பாக ஏதாவது வீண் ஏதாவது கௌரவம், अबे जो घमंड, வீணான பெருமை, जो बेकार का जो घमंड, அவைகளை எல்லாம் தேவனுடைய
ஏதாவது நியாய தீர்ப்பின் நாளிலே அவைகள் எல்லாம் ஒன்றும் எண்ணப்படாது. प्रभु के अदालत में वो क्यों वो नहीं गिनी जाएगी. தேவனதாது யாரும் அதிகாரத்தை வைத்ததாவது அவர் யாரும் நியாய தீர்ப்பது इस पर இல்லை. अधिकार करके हक नहीं जमाता वो. தேவனுக்கு முன்பாக மோசேயும் அதாவது நானும் அதாவது நீங்களும் அதாவது ஒரு சேம் அதாவது லெவல்ல தான் இருப்போம். प्रभु के सामने मूसा और हम सब एक ही स्थिति में रहेंगे हम. நான் சொல்றது உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். आप समझे होंगे. நியாய தீர்ப்பின் நாளிலே अदालत के बाद மோசேயானவரும் मूसा भी இங்க ஏதாவது இருக்கிற ஒரு சின்ன यहाँ விசுவாசி पर एक छोटा विश्वासी भी ரெண்டு हो. பேரும் அதாவது ஈக்குவலாக தாங்க वो நிப்பாங்க. के एक साइड रहेंगे यहाँ पर. ஆண்டவர் அதாவது இருவரும் அதாவது நியாயம் விசாரிப்பார். दोनों का के वो इंसाफ करेगा. ஆதலால் இங்கே பெரியவன் சின்னவன் என்று சொல்லி நியாய தீர்ப்பின் நாளிலே वहाँ पर ஒன்றும் ऐसा கிடையாது. कोई अदालत नहीं होगा. इंसाफ பூமியிலே नहीं होगा. வாழுகிற छोटा நமக்கு बड़ा தான் ஏதாவது வரட்டு ஏதாவது கௌரவம், हमको आके अकड़ है दुनिया में. மாம்சீக ஏதாவது பெருமை, जिस्मानी घमंड है. உலக அதிகாரம், दुनिया का अधिकार இவைகள் எல்லாம் சாத்தானால் உண்டாயிருக்கிறது. शैतान से हुई है. ஆதலால் தேவ பிள்ளையே கிறிஸ்துவின் உபதேசத்தில் நாம் इसलिए நிலைத்திருக்க मसीह के வேண்டும். उपदेश में कायम रहेगा. தேவனுடைய உபதேசத்தில் நிலைத்திருக்காதவர்கள் मसीह के उपदेश में जो कायम नहीं रहते, கள்ள மேய்ப்பர்களாக वो आके இருக்கிறார்கள். जाके ढोंगी जो கள்ள लोग हैं, மேய்ப்பர்கள் ஏதாவது அறுப்புண்டு போவார்கள். छोटे जो आके जो चरवा के ऐसे आके काट दिया जाएगा. அவர்கள் பொய்யான கௌரவம் உடையவர்களாக छोटे घमंड करेंगे. இருக்கிறார்கள். லூக்கா 18 அதிகாரம் 11-12 लूका வாக்கியங்கள். 18-11 पढ़ सकते हैं. லூக்கா 18 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? हमारा प्रार्थना कैसा है? பொதுவாக யூதர்கள் எப்படி ஜெபிப்பாங்களாம்? आमतौर पे यहूदी ऐसा प्रार्थना करते காலையிலே எழும்பி இப்படி ஜெபம் हैं. பண்ணுவாங்க. सवेरे उठेंगे ऐसा प्रार्थना करेंगे. யெகோவா கடவுளே, यहोवा परमेश्वर, என்னை நீர் मुझे ஒரு பெண்ணாக படைக்காதது நிமித்தம் உம்மை துதிக்கிறேன். मुझे एक औरत ने बनाया, सबको तेको स्तुति करता हूं. பெண்களை அவ்வளவு அது ஈனமாக எண்ணுகிறவர்கள் யூதர்கள். इतना नाचीज जानते हैं औरत को. यहूदी लोग அவர்களுக்கு ஏதாவது கனம் கொடுக்க மாட்டார்கள். इज्जत नहीं देंगे. அவர்கள் ஏதாவது ஒரு அது தீண்டாத ஏதாவது பொருளை போல் தான் ஏதாவது ये बहुत பயன்படுத்துவார்கள். ही गिरा हुआ जैसा कि एक तरह का उनका सोच होता है औरत के बारे में. இங்கே ஏதாவது இருவர் ஏதாவது தேவாலயத்துக்கு தான் சென்று ஏதாவது ஆராதனை दोनों செய்கிறார்கள். व्यक्ति जाके मंदिर में जाते हैं प्रार्थना ரெண்டு பேரும் करने. ஜெபம் செய்கிறாங்க. दोनों प्रार्थना करते हैं. ஒருவருடைய ஜெபத்தை பாருங்க. एक का प्रार्थना देखिए. அவர் தன்னுடைய சுய நீதி ஏதாவது உயர்த்தி अपना जो धार्मिकता को आगे करता है. தன்னை குறித்து அவன் பேசிக் अपने கொண்டிருக்கிறான். बारे में बड़ाई करता है. அவன் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை ஏதாவது தாழ்த்தவில்லை. प्रभु के सामने उसने नम्र नहीं किया. அவன் ஏதாவது ஆண்டவருக்கு முன்பாக தன்னை ஏதாவது அவன் ஏதாவது தாழ்த்தி மண்டாடவில்லை. प्रभु के सामने आपको नम्र नहीं किया. प्रभु से ஆனால் அந்த ஏதாவது பாவியாக இருந்த மனுஷன், அந்த ஏதாவது ஆயக்காரன், वो मसूल लेने वाले टैक्स कलेक्टर அந்த ஏதாவது ஆயக்காரன் என்றால் वो मसूल लेने वाले வரி வசூலிப்பவன், जो कर जमा करते வரி வசூலிப்பவர்கள் जो मसूल जो யூதர்கள் மத்தியிலே यहूदियों के बीच में அதாவது ரொம்ப ஏதாவது நீச், ரொம்ப ஏதாவது கீழான ஏதாவது மனிதன் என்று சொல்லி எண்ணப்படுவார்கள். बहुत एक नीच इंसान जैसे देखते हो लोग. இந்நாட்டில் நம்முடைய தேசத்தில் ஏதாவது சூத்திரர்கள் என்று சொல்லி ஏதாவது தாழ்ந்த ஜாதிகளை ஏதாவது ரொம்ப ஏதாவது ஈனமாக எண்ணுகிற ஏதாவது ஒரு தீமையான கூட்டங்கள் நம்முடைய தேசத்தில் இருக்கு. हमारे देश में शूद्र करके जो कुछ लोग हैं जो हम देखते हैं. இதே போல் தான் அதாவது அங்கே ஏதாவது இஸ்ரவேல் தேசத்திலும் इसी तरह उस जमाने में यहूदियों के வரி வசூலிப்பவர்கள் जो कर जो जमा करते हैं, जो वसूल लेते हैं, மனுஷனே கிடையாது, ஏதாவது ஒரு ஈனமான ஏதாவது மிருகம் என்று சொல்லி எண்ணுவார்களாம். ये बहुत ही नीचा आदमी है, बहुत ही नीच आदमी है करके बहुत ही इसको कम देखते हैं. தேவனுடைய ஏதாவது சமூகத்திலே இங்கே வந்து ஆராதனை செய்த இவர்கள் प्रभु के नजरों में सम्मुख में आए लोग. இதை நாம் கவனிக்கும் பொழுது நாம் எப்படி ஜெபத்தை நாம் செய்கிறோம்? हम कैसा प्रार्थना करते हैं? பாவியாகி என்மேல் நீர் இரக்கமாயிரும். हे प्रभु मुझ गुनहगार मुझ पर तो रहम कर. நான் ஏதாவது சுத்தவான் அல்ல, मैं शुद्ध नहीं हूँ, நான் ஏதாவது குறைவுள்ளவன் தான். मैं कमजोर हूँ. புதிய ஏற்பாடு முழுவதும் நமக்கு சொல்லுகிற காரியம் இதுதான். नया कर्म को ये बताती है நாம் எல்லோரும் குறைபாடு உள்ளவர்களே. हम सब कमजोर हैं. நாம் எல்லோரும் நம்ம இடத்துல ஏதாவது குறைபாடுகள் हम இருக்கிறோம். सब में कमजोरी है. ஆனால் நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு முன்பாக எப்படி இருக்க வேண்டும் என்றால், लेकिन हमारा प्रार्थना प्रभु के सामने कैसा रहना है? கிருபை எனக்கு அவசியம், तेरा अनुग्रह मुझे चाहिए, உம்முடைய இரக்கம் எனக்கு அவசியம். तेरा रहम मुझको चाहिए. அதுதான் ஒரு உண்மையான ஜெபத்தின் ஏதாவது ஆதாரமாக वो இருக்கு. एक सच्चा प्रार्थना का लक्षण है. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा பிறர் हो. மேல குற்றம் சாட்டி கொண்டு औरों पर इल्जाम लगाना, பிறரை நாம் தாழ்த்தி उनको नीचा करना, நாம் உயர்த்துகிறதுனால் நம்ம ஏதாவது உயர்வடுகிறது இல்லை. हमको ऊंचा करने से हम ऊंचा नहीं होते. பிறரை நாம் தாழ்த்தி लोगों को नीचा நம்ம करना, ஏதாவது பெரிது ஆக்குறது. हमको ऊंचा करना,
அது ஆண்டவருக்கு முன்னால எந்த பிரயோஜனம் கிடையாது. प्रभु के नजरों में वो नहीं गिना जाता. நமக்கு முன்னாக நம்ம ஏதாவது மனிதர்களுக்குள்ளாக நம்ம ஏதாவது பேசி ஏதாவது இப்படி ஏதாவது நம்முடைய காரியங்கள் நம்ம ஏதாவது செய்து கொள்ளலாம். हम इंसान के बीच में ऐसे कर सकते हैं. இது ஏதாவது சுய நீதி என்பதாம். या कि जो स्वयं धार्मिकता कहते हैं. இது தேவ நீதி அல்ல. ये प्रभु की धार्मिकता சுயமாக நான் பெர்ஃபெக்ட்டா இருக்கிறேன், अब मैं ठीक हूँ, स्वयं என்கிட்ட எந்த धार्मिकता, குறைபாடும் கிடையாது. कोई खोट नहीं मुझ में. ஆனால் அந்த ஆயக்காரன் அப்படி சொல்லல. लेकिन वो मसूल लेने वाला ऐसा नहीं कहा. நான் ஏதாவது குறை உள்ளவன், मैं कमजोर நான் हूँ, பாவிதான், मैं पापी हूँ, என்கிட்ட ஏதாவது குற்றம் இருக்கிறது. मुझ में ये कमजोरी है, पापी पाप है. உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கம் எனக்கு ये அவசியம். प्रभु आपका रहम, தேவனுடைய பிள்ளைகளாக आपकी दया இருக்கிற मुझको चाहिए. நாமும் ஏதாவது ஆண்டவருக்கு முன்பாக ஜெபிக்கும் பொழுது हम भी जब प्रभु से प्रार्थना करते தேவனுடைய हैं, இரக்கத்தை அவருடைய கிருபையை நாம் பெற வேண்டும். उसका रहम, उसका अनुग्रह कम पाएंगे. கள்ள மேய்ப்பர்கள் ஜனங்களை ஏதாவது பிரித்து ஆளுகிறார்கள், झूठे चरवा लोगों को अलग अलग करते हैं. அவர்கள் ஏதாவது வீண் கௌரவம் ஏதாவது கொண்டிருக்கிறார்கள், और ऐसे जो कि क्या चाहे सब घमंड करते हैं. பொய்யான ஏதாவது ஒரு பெருமை உண்டாயிருக்கிறது. एक बेकार का एक घमंड उनमें आई है, பெருமை आया है. உள்ளவர்களை ஏதாவது தேவன் எதிர்த்தேன் இருக்கிறார். घमंडियों के खिलाफ प्रभु रहता है. ஆண்டவர் லூசிஃபருக்கு ஏதாவது எதிர்த்து நின்றார். लूसीफर के खिलाफ प्रभु था. லூசிஃபரின் ஏதாவது ஆவி ஏதாவது எப்பொழுதும் மனிதனுடைய வாழ்க்கையில் ஏதாவது கிரியை செய்து வருகிறது. लूसीफर का रूह आके अब इंसानों में आके நம்முடைய क्रिया ஆண்டவராகிய करती இயேசு है. கிறிஸ்து ஏதாவது அவர் இறைவனாக இருந்த போதிலும் हमारा प्रभु यीशु தம்மை इंसान प्रभु அவர் होकर தாழ்த்தினார், अपने आप को नम्र தம்மை किया, அவர் अपने வெறுமையாக்கினார். आप को खाली किया, அவர் நம்மை போல் மாறினார். हमारे जैसा हुआ वो. மனித ஏதாவது இந்த உடல் மனிதன் என்பவன் ஏதாவது கீழானவனே. इंसान जो है कि छोटा ही है. இந்த इंसान நிலைக்கு இயேசுவானவர் தம்மை தாழ்த்தினார். अपने आप को इस कदर उसने नीचे किया. அது மாத்திரமல்ல, इतना ही नहीं, ஈன மரணத்தை அடையும்படியாக தன்னை ஒப்பு उसे கொடுத்தார். बहुत ही कठोर मौत को भी அது उसने के लेने तक மாத்திரமல்ல, उसे ஒரு स्वीकार किया. கேவலமான ஒரு சிலுவையில் அறையப்படும்படியாக தன்னை ஒப்பு और கொடுத்தார். एक ऐसा जो आके मौत को उसने आके उसने स्वीकार किया. நாம யாராவது இப்படி செய்யறோமா? ऐसा कोई कर सकता है क्या? நமக்கு ஏதாவது வீண் கௌரவம் ஏதாவது வீண் பெருமை ஏதாவது இருக்கிறதே ஒழிய வேற ஒண்ணும் இல்ல. हमारे पास ये बेकार के घमंडी हमारे पास. ஆண்டவர் இதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை. प्रभु से नहीं कबूल करता. ஆண்டவர் தாழ்மை உள்ளவர்களுக்கு தேவன் கிருபை அளிக்கிறார். नम्र लोगों पर प्रभु अनुग्रह देता है. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்தேன் இருக்கிறார். घमंड के खिलाफ रहता है. அது பெருமை ஏதாவது எப்பொழுது உண்டாகும் தெரியுமா? घमंड कब आता है? ஒருவர் எனக்கு பிடிக்கல, मुझे पसंद नहीं है एक व्यक्ति, அவனுக்கு எனக்கு ஏதாவது சம்பந்தமே இல்ல, उसका मेरा कोई नाता ही नहीं. நமக்கு ஏதாவது வீண் கௌரவம் உண்டாயிரும். हमको बेकार का घमंड आके होता है. அவனை காட்டில் ஏதாவது நான் ரொம்ப நல்லவன் उससे भी मैं ठीक हूँ. मैं என்ற ஏதாவது வீண் கௌரவம் அதாவது बेकार நம்ம जो ஏதாவது घमंड ஒரு ஏதாவது மோசமான ஒரு நிலைக்குள்ளாக நம்மை தள்ளி விடுகிறது. बहुत ही कि बुरे हालात में ஆனால் लेकर जाता இந்த है. ஏதாவது ஆயக்காரன் இந்த பாவியான இந்த மனிதன் ये जो वसूल लेने वाला, அவருடைய ஜெபமானது ரொம்ப அருமையான ஒரு उसका ஜெபமாகும். बहुत ही एक प्यारा प्रार्थना நாம் था. எல்லோரும் ஆண்டவருடைய ஏதாவது இரக்கங்களுக்காக அவருடைய கிருபைகளுக்காக நாம் கர்த்தரை தான் நம்ம ஏதாவது கர்த்தரிடம் ஏதாவது ஜெபிக்க उसका வேண்டும். अनुग्रह के लिए, उसका रहम के लिए प्रभु से प्रार्थना करें. தேவனுக்கு முன்பாக நம்மை தாழ்த்த प्रभु வேண்டும். के सामने नम्र करें अपने யோவான் आप को. ஸ்நானகன் என்ன சொல்கிறார் என்றால், யோவான் 30 में क्या कहता है? நான் சிறுகவும் मैं छोटा நீர் हूँ பெருகவும் और तू வாஞ்சிக்கிறேன் बड़े. என்று சொல்லி அவர் சொல்கிறார். ஹalleluya. हालेलुया. நாம் எப்பொழுதும் சிறுக मैं வேண்டும். घटूं, எப்பொழுதும் நாம் சிறுக हम வேண்டும். घटे, எப்பொழுதும் நாம் சிறுக हम வேண்டும். घटे. தேவன் எப்பொழுதாவது உயர்ந்திருப்பாராக. प्रभु बढ़े, தேவனே எப்பொழுதும் प्रभु உயர்ந்திருப்பாராக. हमेशा बढ़ता रहे. இயேசுவே எப்பொழுதும் यीशु உயர்ந்திருப்பாராக. हमेशा बढ़ता रहे. லூக்கா 18 அதிகாரம் 13 14 लूका 18, 13, 14 में லூக்கா 18 13 14 ம் 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 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. என் மேல் கிருபையாயிரும் என்று சொல்லி அவர் मुझ ஜெபித்தார். पर रहम कर करके उसने प्रार्थना की, उस गुनहगार पर रहम कर. பகுதிகளை வாசித்து பாருங்கள். उसे उस भाग को पढ़ के, யாருடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார்? किसका प्रार्थना सुना प्रभु ने? பரிசுனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டாரா? फरसी का प्रार्थना सुना क्या? இல்லன்னா அதாவது இந்த ஆயக்காரனுடைய ஜெபத்தை அவர் கேட்டாரா? क्या ये मसूल लेने वाले का प्रार्थना सुना? நம்முடைய ஜெபம் அதாவது கேட்கப்பட வேண்டும் என்றால் हमारा प्रार्थना सुना நாம் देना है तो எப்படிப்பட்ட ஜெபத்தை நாம் செய்ய हम வேண்டும்? कैसा प्रार्थना करें? இந்த हम பாவியான மனிதன், ये गुनहगार, இது எல்லாராலும் தான் வெறுக்கப்பட்ட ஒரு மனிதன், सबसे कि ठुकरा गया इंसान, சமுதாயத்தை விட்டு தான் ஒதுக்கி समाज से தள்ளப்பட்டவன். ठुकरा गया इंसान, அவர் ஆண்டவருக்கு முன்பாக தன்னை தாழ்த்து इंसान के साथ, प्रभु के साथ தன்னை தான் வெறுமையாக்குகிறார். खाली करता है, एम्प्टी करता है. நான் தப்பு मैं செய்திருக்கிறேன், நான் कुछ भी குற்றவாளி नहीं தான். है, मैं आके कुछ भी नहीं कहा उसने. ஆண்டவரே நீர் என் மேல் ஏதாவது கிருபையாயிரும். हे प्रभु मुझ गुनहगार पर रहम कर. நம்முடைய குறைகளை நாம் ஏதாவது அறிந்து अपने गलतियों को माने, நாம் ஏதாவது ஆண்டவருக்கு முன்பாக தான் இருக்க வேண்டும். प्रभु के सामने रहे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो. ஐந்தாவது पांचवी बात, ஆரோக்கியமான एक உபதேசங்கள். अच्छा एक तंदुरुस्त தீத்து के 2 उपदेश. அதிகாரம் 1வது வாக்கியத்திலே தீத்து 2 அதிகாரம் 1வது 2:1 வாக்கியம். तीतुस 2:1
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாதாக. के नाम की महिमा हो। நீயோ ஆரோக்கியமான உபதேசங்களை குறித்து நீ பேசு. एक तंदुरुस्त वाक्य जो उपदेश के बारे में तू सिखा। இங்கே பவுல் ஏதாவது தீத்து என்றதாவது அந்த வாலிபனுக்கு சொல்லுகிறதாவது கட்டளை तीतुस என்னவென்றால், के जवान को ये हुक्म நீ देता है, சபையாருக்கு ஆரோக்கியமான உபதேசங்களை நீ கொடு. एक अच्छा तंदुरुस्त वाक्य उपदेश करो को सिखा। ஆரோக்கியமான अच्छा ஹெல்தி तंदुरुस्त டாக்டரின்ஸ், अच्छा तंदुरुस्त उपदेश, வீக்கான டாக்டரின்ஸ் கொடுக்காத, कमजोर उपदेश नहीं, அவிசுவாசமான டாக்டரினை शक கொடுக்காத. पैदा करने वाले उपदेश नहीं। சபையானது கட்டப்பட வேண்டும் என்றால் कलिसिया अगर बांधा जाना है तो ஆரோக்கியமான உபதேசங்களை நாம் பெற வேண்டும். तंदुरुस्त हेल्दी जो अच्छा उपदेश देना है। ஆரோக்கியமற்ற சாப்பாடை நாம் अच्छा சாப்பிட்டோம் என்றால் तंदुरुस्त खाना खाएंगे तो ஆரோக்கியமதாவது இழந்துதான் நாம் போயிடுவோம். हम कमजोर हो जाएंगे, வியாதி வரும், बीमारी आएंगे, பலவீனப்படுவோம், कमजोर पड़ நாம் जाएंगे, எல்லா விதத்திலும் அதாவது வளர முடியாது. हम किसी भी तरीके से आगे नहीं बढ़ सकते। ஆரோக்கியமான ஆகாரத்தை நீங்கள் புசியுங்கள், अच्छे तंदुरुस्त खाना खाइए, ஆரோக்கியமான பயிற்சிகளை நீங்கள் अच्छा செய்யுங்கள், कसरत कीजिए, ஆரோக்கியமான வார்த்தைகளை अच्छे கேளுங்கள், बातें सुनिए, விசுவாசம் உள்ள வார்த்தைகளை கேளுங்கள். विश्वास से भरा बातों को நீ सुनिए। ஆரோக்கியமான உபதேசத்தை நீ சபையிலே பேசு तू अगर அப்படின்னு சொல்லி तंदुरुस्त பவுல் के சொல்கிறார். तालीम को तू लोगों को सिखा। யார் ஆரோக்கியமான உபதேசங்களை कोई अगर பேசுகிறார்களோ तंदुरुस्त के उपदेश को सिखाते சபையானது हैं, வளரும், कलिसिया बढ़ता है, சபையானது புஷ்டி அடையும், कलिसिया तंदुरुस्त होता है, ताकतवर சபையிலே होता है, வல்லமை பெருகும். कलिसिया में सामर्थ बढ़ती है। ஹalleluya. हालेलुया। தவறான தாறுமாறான வாழ்க்கை गलत और कि जो गलत जो कि चाल चलन ஆதரிக்கிறவர்கள் जो आके सो मानते हैं, நல்ல ஏதாவது ஆரோக்கியமான உபதேசத்திற்கு விரோதமாகவே अच्छे இருப்பார்கள். तंदुरुस्त तालीम के खिलाफ ही होंगे। காலங்கள் அதை வெளிப்படுத்தும். वक्त आके उसको जाहिर करेगा। தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु உண்டாதாக. के नाम की महिमा हो। எப்பொழுதாவது நீங்கள் இந்த சத்தியத்தை கேட்டுட்டு போறீங்க, अब आप सच्चाई को सुनकर கொஞ்ச जाएंगे। காலம் கழித்து நீங்கள் இந்த சத்தியத்தை நீங்கள் எப்படி நிலைநிற்கிறீங்க என்பது ஆண்டவர் அறிவார். अब प्रभु जानेगा कि आप इस सच्चाई में कब तक टिके रहेंगे। தாறுமாறான வாழ்க்கை ஏதாவது உண்டாகிறது அவருடைய வாழ்க்கையில, ऐसे वैसे जिंदगी जो रहते हैं में ஆரோக்கியமான உபதேசம் இல்ல, तंदुरुस्त उपदेश नहीं है, பலம் உள்ளதாவது உபதேசம் இல்ல. ताकतवर उपदेश नहीं। ஆண்கள் எபிரேயர்கள் நிருபத்திலே इब्रानियों के அந்த எழுத்தாளர் மெல்கிசேதேக்கை குறித்து ஏதாவது वो எழுதுகிறார். मेल्किसेदेक के बारे में वो लेखक लिखता है, நான் இதை உங்களுக்கு எழுதுகிறேன், मैं लिखता हूँ। ஆனா உங்களுக்கு கேட்கறதுக்கு அது புரிந்து கொள்கிறதுக்கு உங்களுக்கு ஏதாவது பலன் இல்ல. आप सुनने के लिए और उसको समझने के लिए वो ताकत नहीं है, அதனால அதாவது அப்படி விட்டுட்டார். ऐसे छोड़ दिया, அதை சரியா வளர்க்கல. बड़ा समझाया नहीं। மெல்கிசேதேக்கை பற்றி நீங்க வாசிக்கிறீங்க. मेल्किसेदेक ने पढ़ी, ஆரம்பத்துல ஆதியாகமத்தின் புத்தகத்துல வருகிறார், शुरुआत में जेनेसिस उत्पत्ति में आते हैं, சங்கீத புத்தகங்களில் வருகிறார், भजन संगीत में आते हैं, பிறகு கடைசியில ஏதாவது இங்க எபிரேயர்கள் फिर நிருபத்தில் इब्रानी வருகிறார். की किताब में அப்ப आता है। ஏதாவது மெல்கிசேதேக்கு யாருன்னு சொல்லிட்டு தெரியல. कौन है मेल्किसेदेक पता नहीं। அவரை ஏதாவது உலகத்துல பல நபர்கள் தவறாக விளக்கம் कई கொடுக்கிறார்கள். लोग उस व्यक्ति के बारे में कई अलग अलग उनका जो कहना है। ஆனால் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து हमारा प्रभु यीशु மெல்கிசேதேக்கின் முறையின்படி मेल्किसेदेक के जो उसके बराबर அவர் ஆசாரியனாக वो இருக்கிறார். याजक है करके, ஆரோனுடைய வம்சத்தில் வந்தவர் இயேசு கிறிஸ்து आरोन का- ஆசாரியன் आरोन அல்ல. के जो वंशवाली में उसके नस्ल बनाने में आया वो यीशु नहीं है। முன்னமே இருந்ததாவது மகாபிரதான தேவனுடைய ஆசாரியன், व्यवस्था आने से पहले जो அந்த महायाजक ஆசாரியனுடைய முறைமையில வந்தவர் தான் இயேசு கிறிஸ்து. उस तरीके से आया हुआ प्रभु यीशु है, பழுதுள்ள बेदाग, பாவம் நிறைந்த दाग से या पाप भरा ஆராதனை முறைமைகள், நியாயப்பிரமாண முறைமைகள், के तरीका, ஆரோனுடையதாவது முறைமையில வந்தவர் இயேசு கிறிஸ்து आरोन அல்ல. के उस तरीके से वो नहीं आया, அதை காட்டிலும் மேலாக இருந்த மெல்கிசேதேக்கினுடைய முறைமையில இயேசு उससे கிறிஸ்து बढ़ வருகிறார். के जो அவரை குறித்து என்ன எழுதப்பட்டிருந்தார்? சாலேமின் அரசன் என்று சொல்லி மெல்கிசேதேக்கு के बारे में எழுதப்பட்டிருக்கிறது. के सालेम का राजा करके அவர் लिखा। யார் என்று சொல்லி திட்டவட்டமாக நமது சொல்லதாது இப்பொழுது முடியவில்லை. ஆனால் அவர் தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறார். बेटा के बराबर है அவர் वो, தேவனுடைய குமாரனுக்கு ஒப்பாக இருக்கிறார் என்றால் இயேசு கிறிஸ்துவை போன்ற ஒருவர். यीशु का जैसा कह सकते हैं उसको, ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக ஈக்குவலாக இருந்ததாக தெரிகிறது. लेकिन यीशु के बराबर नहीं कह सकते ஏனால் उसको। அவர் கடவுள் அல்ல, वो प्रभु नहीं, தேவகுமாரன் கடவுளாக परमेश्वर இருக்கிறார். बेटा प्रभु है, ஆனாலும் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பாக இருக்கிறார் என்று சொல்லி மெல்கிசேதேக்கு குறித்து यीशु के எழுதப்பட்டிருக்கிறது. बराबर है करके उसके बारे में இயேசு मेल्किसेदेक ने கிறிஸ்து लिखा है। மெல்கிசேதேக்குதாவே முறைமையிலே வருகிறார். यीशु जो है कि मेल्किसेदेक के उस तरीके से आता அவர் है, நம்முடைய அரசனாக ராஜாவாக वो இருக்கிறார். राजा है, அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையில் வந்ததினால் அவர் நமக்கு ஆசாரியனாக இருக்கிறார். मेल्किसेदेक के उस की परंपरा से आए करके वो हमारा राजा है, याजक है। ஹalleluya. Hallelujah. 1 தீமோத்தேயு 1 அதிகாரம் 11வது पहला வாக்கியத்திலே तीमुथियुस 1:16 में 1 தீமோத்தேயு 1:11 ஆரோக்கியமான உபதேசத்திற்கு எதிரடியா இருக்கிற மற்ற எந்த செயலுக்கு விரோதமாய் விதிக்கப்பட்டிருக்கிறது.
தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுள்ளதாக. प्रभु के नाम की महिमा हो। ஆரோக்கியமான உபதேசத்திற்கு மாறாகவும் சில உபதேசங்கள் இருக்கிறது. आज जो अच्छा तंदुरुस्त के उपदेश के कई उलट भी है, அவைகள் ஏதாவது மனிதனை பரிசுத்தமாக்காது. उसे इंसान को पवित्र नहीं कर அவைகள் सकता, மனிதனை ஏதாவது உயர்த்தாது. इंसान को आके वो आके ऊपर नहीं लेके जा सकता। அவர்கள் ஏதாவது உயர்ந்திருப்பாங்க. எத்தனையோ நல்ல ஏதாவது பல ஏதாவது சபைகள் ஏதாவது உபதேசம்லாம் இருக்கிறது. ऊंचाई में रहेंगे, कई लोग ऐसे है भी है। ஆனால் ஏதாவது இங்க ஏதாவது ஒரு சீக்ரெட் ஒண்ணுதான் மறைந்திருக்கு. एक राज इसमें है, छुपा हुआ அந்த है। சீக்ரெட் ஏதாவது இங்க ஏதாவது அதை ஏதாவது கை கொள்ளுகிறவர்கள் தான் जो इस राज को जो आके जो अमल करते हैं, அவர்கள் பரிசுத்தவான்களாக ஏதாவது எண்ணப்படுவதற்கு அந்த சீக்ரெட்டில் தான் அது அமைந்திருக்கிறது. ये उस राज में छिपी है कि किस तरीके से वो एक पवित्र इंसान हो सकते हैं। ஆரோக்கியமான உபதேசத்திற்கு மாறாக தவறான உபதேசங்களும் இருக்கிறது. जो तंदुरुस्त के उपदेश के खिलाफ भी उल्टा भी है। தவறான உபதேசங்கள் அவர்களை ஆத்மீக ஏதாவது உயர்வை ஏதாவது அடைய वो செய்யாது. गलत उपदेश आत्मिक அவர்கள் ஆத்மா ஏதாவது ஆத்மீக வாழ்வில் ஏதாவது அவர் ஏதாவது வளர்வதற்கு ஏதாவது அங்கே ஏதாவது வழிமுறைகள் இல்லை. ஏனென்றால் இந்த ஆரோக்கியமான உபதேசங்கள் மற்றவர்களுக்கு ஏதாவது கடத்தி விட வேண்டும். क्योंकि ये तंदुरुस्त उपदेश दूसरों को सौंपना है। நாம் ஏதாவது விசுவாசிக்கிறது மாத்திரமல்ல, हम सिर्फ इतना विश्वास ही नहीं करना है, கை கொண்டு अमल करना है, மற்றவர்களும் அதை கை கொள்ளும்படியாக और भी उसमें अमल करने के लिए அவர்களுக்கும் நாம் போதிக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் சொல்லுகிறார். उनको भी सिखाने के पौलुस कहता है। தீத்து 1:9 வாக்கியத்தில், तीतुस 1:9 में தீத்து 1:9 ஆரோக்கியமான உபதேசத்தினாலே ம் புத்தி சொல்லவும் ம் பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் ம் வல்லவருமாய் இருக்கும்படி ம் தான் போதிக்கப்பட்டதற்கு ஏற்ற ம் உண்மையான வசனத்தை நன்றாய் பகுத்து கற்றிக்கொள்கிறவனாய் இருக்க வேண்டும். தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. प्रभु के नाम की महिमा हो। அதை போதிக்கிறவனாக, उसे सिखाने वाला, அதை சொல்லுகிறவனாக, बोलने वाला, அதை நடத்திப்பவனாக चलाने वाला, இந்த போதகன் தீத்து இருக்க வேண்டும் என்று சொல்லி பவுல் எழுதுகிறார். ये भी ये जो प्रचारक जो शिक्षक ऐसा होना हाँ। चाहिए करके पौलुस सिखाता है। தீத்து ஏதாவது ஒரு பிஷப்பாக இருந்தார். तीतुस जो है कि एक बिशप था, பவுல் மூலமாக ஏதாவது அதிகாரப்படுத்தப்பட்ட பிஷப் पौलुस से क्या उसको अधिकार दिया गया, அவர்கள் மூலமாக ஏதாவது அடுத்த சந்ததியாருக்கு ஏதாவது ஒப்புவிக்கப்பட்டது. उसके जरिए दूसरे पीढ़ी को सौंपा गया। அது ஏதாவது நம்முடைய வாழ்க்கை ஏதாவது ஜீவதாவது ரத்தமாக இருக்கிறது. हमारी जिंदगी का लहू है वो। ஆரோக்கியமான உபதேசங்கள் நம்முடைய ஏதாவது ஜீவனின் ஏதாவது ரத்தமாக இருக்கிறது. तंदुरुस्त उपदेश है कि हमारी जिंदगी का लहू है वो। நல்லதாவது இறையியல், अच्छा जो आके जो शिक्षा, பக்தி வாழ்க்கை ஏதாவது உயர்த்துகிறது. भक्ति जिंदगी में उन्नति देती है, तरक्की देती है। நல்ல இறையியல் உபதேசங்கள் अच्छी तंदुरुस्त आके जो आके शिक्षा जो है किताब की நம்முடைய बाइबल की शिक्षा ஆத்மீக வாழ்வை ஏதாவது உயர்வடைய செய்கிறது. हमारे आत्मिक जिंदगी में तरक्की देती है वो। ஒன்று, एक ஆரோக்கியமான உபதேசம் एक अच्छा तंदुरुस्त उपदेश என்றால் என்ன? क्या है? நீங்க நினைப்பீங்க ஆரோக்கியமான உபதேசம்னு சொல்லுகிறாரு, எது ஆரோக்கியமான உபதேசம்? क्या है करके आप ஆரோக்கியமான सोचते உபதேசம் என்றால் होंगे। तंदुरुस्त उपदेश यानी படைப்பின் காலத்திலிருந்து सृष्टि से लेकर நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஏதாவது பலி வரைக்கும், हमारे प्रभु यीशु के बलिदान तक, சிலுவையில் அவர் அறையப்பட்டு सलीब पर जब मारा गया, क्रूस ரட்சிப்பை पर ஏதாவது ஆயத்தம் பண்ணி उद्धार को जब से तैयार किया, முழு ஏதாவது தேவஜனங்கள் ஏதாவது மகிமை ஏதாவது அடைய செய்யும் வரைக்கும், तमाम प्रभु के लोगों को जब तक महिमा नहीं करवाता, சரித்திர காலங்களில் ஏதாவது வருகிற காரியம்தான் ஆரோக்கியமான உபதேசம். इतिहास में जो घटी हुई कार्य ही एक तंदुरुस्त उपदेश कह सकते हैं। அங்கே இங்கே ஏதாவது குழம்பிக்கிட்டு ஏதாவது இருக்கிறதல்ல. यहाँ वहाँ के सबको उलझना नहीं। படைப்பின் காலத்திலிருந்து இயேசுவின் காலம் வரைக்கும், दुनिया जब पैदा हुआ तब से लेकर प्रभु यीशु இயேசுவை விசுவாசிக்கிற இந்த புதிய சமுதாயமானது அது மகிமை அடையும் வரைக்கும், यीशु के जो एक नया समाज जो आके तब से महिमा पाने ஒரே ஏதாவது கோட்டில் ஏதாவது வருகிற தான் ஏதாவது ஆரோக்கியமான உபதேசம். एक के कतार में वो आते हैं। இதற்கு மாறாக பல உபதேசங்கள் இருக்கிறது. इसके उल्टा कई उपदेश उसे हम मान नहीं सकते। இரண்டாவது, दूसरी बात, ஆரோக்கியமான உபதேசம் एक तंदुरुस्त उपदेश கிறிஸ்துவ வாழ்க்கைக்காக, मसीह जिंदगी के लिए, சபைக்காக कलीसिया के लिए கொடுக்கப்பட்ட தேவனுடைய முழுமையான திட்டமாக இருக்கிறது. जो दिया गया एक प्रभु का पूरा एक आके इरादा है। நல்லா அறிஞ்சிக்காங்க. இரண்டாவது, अच्छी तरह समझिए, ஆரோக்கியமான உபதேசம் एक अच्छा तंदुरुस्त ஒரு उपदेश கிறிஸ்தவனுடைய வாழ்விற்காகவும், मसीह के जो जिंदगी के, திருச்சபையின் வாழ்விற்காகவும், कलीसिया की जिंदगी के தேவனுடைய लिए முழுமையான திட்டமாக இருக்கிறது. प्रभु का पूरा एक इरादा है, மூன்றாவது, मकसद है। ஆரோக்கியமான உபதேசம் एक तंदुरुस्त उपदेश நம்மை பரிசுத்தத்தில் வளர்க்கிறது. हमें पवित्रता में बढ़ाता है। யோவான் 17:17 வாக்கியத்திலே, யோவான் 17:17, யோவான் 17:17,
ஆண்டவருடைய உபதேசம், அவருடைய வசனம், அவருடைய வார்த்தையே சத்தியம். प्रभु का वचन का उपदेश ही सच्चा है। ஆரோக்கியமான உபதேசம் நம்மை பரிசுத்தத்தில் நம்மை ஏதாவது வளர்க்கிறது. एक तंदुरुस्त उपदेश पवित्रता में हमें आके बढ़ाता है। மற்ற உபதேசங்கள் जो कमजोर उपदेश जो है, பரிசுத்தத்தில் ஏதாவது நாம் ஏதாவது வளர்ந்து செல்வதற்கு ஏதாவது பல ஏதாவது தடைகளும் அவள் வளர்ந்து செல்ல முடியாம பல குறைபாடும் இருக்கிறது. पवित्रता में आगे बढ़ नहीं पाएंगे, कई रुकावटें, कई बाधाएं भी आ सकती हैं। நான்காவது चौथी बात, ஆரோக்கியமான உபதேசம் तंदुरुस्त उपदेश அன்பின் அடிப்படையாக இருக்கிறது. जो प्यार का जो प्रेम का नेव है। தேவஜனங்கள் நம்ம மத்தியில் ஏதாவது அன்பு இருக்கிறது என்றால், प्रभु के लोग के बीच में अगर प्रेम है, உபதேசம் தான் நம்ம ஏதாவது அன்பில் நிலைநிற்க செய்திருக்கிறது. तंदुरुस्त उपदेश है कि वो प्रेम में हमें कायम करवाता है। 2 யோவான் 1 இரண்டாவது வாக்கியத்தில், दूसरा यूहन्ना 2:1, 2 யோவான் 1:2, दूसरा यूहन्ना 1:2, दूसरा यूहन्ना 1:2। ஆ 1 யோவான் 3:16 இருந்து 18வது வசனத்தை வாசிங்க. पहला यूहन्ना 3:16 से पढ़ सकते 1 யோவான் 3 ம் 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 தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। தேவஜனங்கள் மத்தியில் ஏதாவது இருக்கிற அன்பு, जो प्रभु के लोग के बीच में जो प्यार जो है, ஆரோக்கியமான உபதேசத்தினாலே அன்பு உண்டா இருக்கிறது. அதுவே அதனுடைய ஏதாவது அஸ்திபாரமாக இருக்கிறது. तंदुरुस्त उपदेश है कि हुआ है, वही एक बुनियाद देखते हैं। ஆரோக்கியமான உபதேசத்தின் அறிகுறியும் அதான் அன்பே. तंदुरुस्त उपदेश का निशान है प्यार। திருச்சபையின் ஐக்கியமும் ஆரோக்கியமான உபதேசத்தின் அடையாளமாக प्रभु இருக்கிறது. की जो कलीसिया का जो मेल मिलाप भी एक तंदुरुस्त उपदेश का एक निशान 1 है। கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 13வது வாக்கியத்திலே, पहला कुरिन्थियंस 1 பவுலா உங்களுக்காக சிலுவையில் அறையப்பட்டான். ம் பவுலின் நாமத்தினாலேயே ஞானஸ்நானம் பெற்றீர்கள். ம் என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. प्रभु के नाम की महिमा हो। இங்கே பிரிவினைவாதம் இல்லை. यहाँ पर किसी प्रकार जुदाई नहीं। நான் யோவானை சார்ந்தவன், मैं यूहन्ना का हूँ, நான் பேதுருவை சார்ந்தவன், मैं पतरस का हूँ, நான் பவுலை சார்ந்தவன் मैं पौलुस का हूँ। அப்படின்னு சொல்லிட்டு தான் ஜனங்கள் இருந்தாங்க. ऐसे लोग थे। இவர் பவுல் என்ன சொல்கிறாருன்னா, पौलुस क्या कहता है? இவங்க எல்லாரும் ஏதாவது உங்களுக்காக வேண்டி மரிச்சாங்களா? ये क्या तुम्हारे लिए मरा? என்ன நீங்க ஏதாவது அவர்கள் ஏதாவது விசுவாசிக்கிறீங்க? क्या आप उन पे क्यों विश्वास करते हो? இந்நாட்டில் ஏதாவது நாம அப்படிதான் இருக்கிறோம். इन दिनों में हम ऐसे ही हैं। அவர்கள் தான் எங்க தலைவர். वही हमारा सरदार है। வசனத்துக்கு மாறாக ஏதாவது இருக்கிறவர்கள் இப்படித்தான் பேசுவார்கள். அவர்களுக்கும் வசனத்துக்கும் சம்பந்தமே जो இல்லை. वचन के उल्टे जो रहते हैं वो ऐसे ही बात करेंगे। இயேசு ஏதாவது நம்முடைய தலைவராக இருக்கிறார். यीशु हमारा सरदार है। அவரே நம்முடைய ஏதாவது மெய்யான மேய்ப்பராக वही இருக்கிறார். है कि हमारा सच्चा நம்முடைய चरवा है। பிரதான மேய்ப்பரும் அவராகவே இருக்கிறார் हमारा के जो என்பதை நாம் प्रधान चरवा भी वही है। உணரும் வரைக்கும் जब तक वो एहसास हमें ना आए, இந்த அவல நிலையில ஏதாவது எவ்வளவு நாள் தான் இருக்க போறோம் தெரியல. ऐसा बेबस हालात में ही हम रहेंगे। சபையின் ஐக்கியம், कलीसिया का मेल मिलाप, நம்மை ரட்சித்தவர் இயேசு கிறிஸ்து. हमें उद्धार किया प्रभु यीशु। நம்ம இயேசுவை பின்பற்றும்படியாக ஆராதனை செய்யும்படியாக வந்திருக்கிறோம். हम यहाँ पर आराधना करने आए, यीशु के पीछे நாம் चलने எல்லோரும் के लिए आए। இயேசுவின் பிள்ளைகளாக இருக்கிறோம். यीशु के बच्चे हैं हम, அவருடைய மந்தையாக இருக்கிறோம். उसके आके चरवाहे हैं சிலவங்க हम। சொல்லுவாங்க, அது ஏன் ஆடு, ஏன் சபை, ஏன் ஆடு, मेरा भेड़ है, मेरा भेड़ कहते हैं कुछ लोग। என்ன ஏதாவது ஏன் ஆடு, ஏன் சபை, क्या मेरा भेड़ मेरा कलीसिया? அப்படி எல்லாம் ஏதாவது இங்க ஏதாவது சொல்லல. ऐसा तो புதிய कुछ பாடல लिखा नहीं। பைபிள்ல எங்க சொல்லல. ऐसा किधर भी लिखा नहीं है। இயேசு கிறிஸ்துனுடைய ஆடுகள் தான் நாம் எல்லாரும். हम सब, அந்த சொல்லுகிறவரும் இயேசு கிறிஸ்துவுக்குரியவர். वो जो कहता है वो भी यीशु के भेड़ है। இவர்கள் என்னுடைய ஆடுகள் ஏதாவது, இவர்கள் ஏதாவது என்னுடைய ஏதாவது மந்தைன்னு சொல்லிட்டு ஏதாவது இங்கேயும் ஏதாவது யாரும் சொல்லல. यहाँ पर से कोई कहा नहीं कि ये सब मेरे भेड़े है करके, ये मैं उनका நாம் चरवाहा करके। தேவனுடைய பணியாற்றும்படியாக ஊழியர்களாக சேவர்களாக இருக்கிறோம், அவ்வளவுதான். प्रभु का सेवा करने के लिए हम सेवक है। நம்முடைய ஏதாவது பொறுப்பெல்லாம் இயேசுவிடம் இருக்கிறது. हमारी जिम्मेदारी यीशु में है। நம்முடைய ஜீவன் எல்லாம் அவரிடம் ஏதாவது இருக்கிறது. हमारी जिंदगी उसके उसमें है। உங்களுடைய ஏதாவது ஜீவன் ஏதாவது என்னுடைய கரத்தில் இல்லை. आपकी जिंदगी मेरे हाथ में அந்த है। சபையை நடத்துகிறவருடைய கரத்தில் ஏதாவது அவருடைய ஜீவன் ஏதாவது உயிர் எல்லாம் இல்ல. कलिसिया को चलाने वाले के हाथ में आपकी जिंदगी नहीं। உயிர் யார்கிட்ட இருக்குதுன்னா இயேசு கிறிஸ்து கிட்ட இருக்குது. जिंदगी आपका जान यीशु के हाथ में है। ஆதலால் சபை ஏதாவது
ஐக்கியம் சைவை ஐக்கியத்திற்கு ஆரோக்கியமான உபதேசம் மிக மிக அவசியம். इसलिए मसीह जो कलीसिया के मेल मिलाप के लिए एक तंदुरुस्त उपदेश की बेहद बेहद जरूरी है. ஆறாவது छठी बात, ஆரோக்கியமான உபதேசம் एक तंदुरुस्त उपदेश, ஒரு ஜீவனுள்ள ஆராதனை ஏதாவது செய்கிறதற்கு அதுதான் அடிப்படையாக एक இருக்கிறது. जिंदा आराधना करने का एक नेव है, एक बुनियाद है. ஒரு ஜீவனுள்ள ஆராதனை செய்யும்படியாக ஊக்குவிக்கும் அதாவது காரியம் என்னவென்றால் அது ஆரோக்கியமான உபதேசம். एक जिंदा आराधना करने के लिए क्या उकसाता है वह சங்கீதம் 95 சங்கீதம் 1-7 வசனத்தை வீட்டில் வாசித்து பாருங்கள். संगीत 95 1-7 95 வாசித்து से 7 பாருங்கள். तक पढ़ सकते हैं आप घर पे जाके. ஜீவனுள்ள ஆராதனை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை அழைத்திருக்கிறார். हमें प्रभु इसीलिए बोले कि जिंदा आराधना हम करें. கர்த்தர் தம்முடைய சபைக்கு प्रभु अपने कलीसिया को ஒரு முறைமையை கொடுத்திருக்கிறார். एक तरीका हमें दिया. அந்த முறைமையின்படி நாம் அதாவது ஆராதனை செய்து வருகிறோம். उस तरीके को पालन करके हम आराधना करते हैं. அவருடைய கிருபை நாம் அதாவது தொடர்ந்து நாடுவோமா. उसे करने के लिए आगे भी प्रभु का अनुग्रह हम ढूंढे. ஆரோக்கியமான உபதேசம் एक तंदुरुस्त उपदेश, ஒரு ஜீவன் உள்ள ஆராதனை. एक जिंदा एक आराधना होता है. சில இடங்களில் ஏதாவது ஆராதனை ஏதாவது செய்வார்கள், कुछ जगह आराधना करते हैं, அங்கே ஏதாவது ஜீவனும் இருக்காது ஆவியும் இருக்காது ஒண்ணு இருக்காது. वहां पर जान भी नहीं होगा, वहां पर आत्मा भी नहीं होगा. கடந்த வாரத்துல சில இடங்களுக்கு நான் போயிருந்தேன். पिछले हफ्ते में कुछ जगह पर गया था. அங்கே ஆராதனை செய்கிறார்கள், वहां पर आराधना करते हैं, ஆனால் அங்கே ஜீவன் இல்லை. वहां पर जान नहीं. ஜீவன் இல்லைன்னு எதற்காக சொல்லுகிறேன்? क्यों कहता हूं मैं? ஆரம்பிக்கிறது அதாவது ஒரு மேய்ப்பன் ஆரம்பிக்கல, एक चरवा शुरू नहीं किया, யாரோ ஒருத்தர் அது எப்படியோ किसी एक ने शुरू किया. அங்கே ஆவியே இல்ல, वहां पर आत्मा ही नहीं, அங்கே இதனுடைய ஏதாவது ஜீவனும் இல்லை. वहां पर जान भी नहीं. प्रभु ஒரு ஆரோக்கியமான एक உபதேசம், तंदुरुस्त उपदेश, நமக்கு ஏதாவது ஜீவன் உள்ள ஆராதனை ஏதாவது உருவாக்குகிறது. एक जिंदा आराधना में उत्पन्न करता है. தேவனுக்கு நாம் ஏதாவது ஜீவன் உள்ள ஆராதனை செய்யும்படியாகவே நாம் வருகிறோம். प्रभु के लिए जिंदा आराधना करने के लिए आए हैं. தேவனுடைய சபையானது அது கூடி வருகிறது, அது நேரங்கள் எல்லாம் प्रभु के लोग जब इकट्ठे होते हैं, தேவனானவர் நம்மை ஏதாவது प्रभु நிரப்புகிறார். की आत्मा में भरता है. தேவனாவினால் நிரம்பி ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்ய प्रभु की வேண்டும். आत्मा से भर कर प्रभु की आराधना करें. हम சோத்திரம்தான் சொல்லுங்கன்னு சொன்ன உடனே எல்லாரும் சோத்திரம் சொல்லணும். धन्यवाद कहो, जब कहते सब लोग धन्यवाद करें. हम அப்பதான் அதாவது மண்டியர் சொரிஞ்சிக்கிட்டு அதாவது तभी आके सर खुशी அப்படிலாம் இருக்க கூடாது. सर में खुजली करके ऐसा ना रहना है. நாம் அதாவது ஜீவன் உள்ள ஆராதனை செய்ய हम முடியாது. जिंदा आराधना करने के लिए ஆவி நமக்கு ரொம்ப அவசியம். आत्मा की बेहद जरूरी है. இந்த ஏதாவது டோருக்கு ஏதாவது நீங்க ஆலயத்திற்குள்ள வந்த உடனே जब दरवाजे के अंदर जब कलीसिया आते हैं, உங்க ஏதாவது உலக ஏதாவது எண்ணங்கள், दुनिया का सोच, குடும்ப எண்ணங்கள், அந்த எண்ணங்கள், வேலை, அந்த எல்லாத்தையும் விட்டுறணும். दुनिया का सोच, काम काज सब आके बाहर. நாம் எதற்காக ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்ய வருகிறோம் प्रभु की என்றால் आराधना करने क्यों आए हैं? தேவனில் நாம் மகிழும்படியாக. प्रभु में महिमा खुश होने के लिए. தேவன் நம்மில் அது மகிழ வேண்டும். मुझ में हम में प्रभु खुश हो. தேவன் சந்தோஷப்பட प्रभु வேண்டும். का दिल खुश करे. தேவனால் நிரம்ப प्रभु வேண்டும். की आत्मा से भरे. हम தேவனுக்கு ஆராதனை செய்கிறவர்கள் प्रभु की आराधना करते हैं ஆவியோடும் உண்மையோடும் செய்யும்படியாகவே आत्मा और நம்முடைய सच्चाई ஜனங்களை அவர் மீட்டெடுத்திருக்கிறார். सच्चाई से करीब प्रभु ने छुड़ाया हमें. நம்முடைய நோக்கம் என்னவென்றால் हमारा मकसद क्या है? ஆண்டவருக்கு நாம் ஆராதனை செய்கிறவர்களாக இருக்கிறோம். प्रभु की आराधना करने वाले रहे. தேவனுடைய நாமத்திற்கு மகிமையுண்டாக. प्रभु के नाम की महिमा அது हो. மாத்திரமல்ல, इतना ही नहीं, ஆரோக்கியமான एक உபதேசம் तंदुरुस्त उपदेश, சுவிசேஷத்தை அது அறிவிக்கும்படியாக खुशखबरी को बताने के लिए ஆயத்தப்படுத்தி तैयार करे, அது ஊக்குவிக்கிறது. उसे उकसाना है. ஆரோக்கியமானதா உபதேசம் அதாவது இருக்கிறது என்றால் तंदुरुस्त उपदेश है तो தேவஜனங்களாக இருக்கிற நாம் அதாவது சுவிசேஷத்தை நாம் அதாவது அறிவிக்க வேண்டும். हम खुशखबरी फैलाए. हम ஆண்டவரை பற்றி நாம் மற்றவர்கள் நாம் அறிவிக்க लोग வேண்டும். के बारे में औरों को कहे. हम எத்தனையோ பேர் ஏதாவது வெவ்வேறு திட்டங்களை ஏதாவது தீட்டுகிறார்கள். कितने लोग कितने इरादे करते हैं. அந்த திட்டங்களை ஏதாவது தீட்டி எப்படியாவது ஆத்துமாக்களை ஏதாவது மந்தில் ஏதாவது சேர்க்க வேண்டும் என்று சொல்லி எவ்வளவோ பிரயாசம் इरादे करते, किसी तरीके से आत्मा को जमा करने की कोशिश करते हैं. அதற்காக நாம் ஏதாவது இறைவனை துதிப்போம். इसे प्रभु को स्तुति करें. அந்த வாஞ்சை ஏதாவது உங்களுக்கு உண்டாக वो வேண்டும். तमन्ना हमारे दिल में रहे. அது ஆரோக்கியமான உபதேசம் இருக்கிற वो சபையிலே तंदुरुस्त उपदेश जहाँ पर कलीसिया में है, ஜனங்கள் ஏதாவது சுவிசேஷத்தை கண்டிப்பாக அறிவிக்க लोग வேண்டும். आके खुशखबरी जरूर फैलाना है. சுவிசேஷத்தை அறிவிக்காத சபை எப்படி இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க. खुशखबरी जो कलीसिया नहीं फैलाता कैसा होता है कलीसिया? செத்த சபை அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. वो मरा हुआ कलीसिया करके कहते हैं. நாம ஏதாவது செத்த சபையா? क्या मरा हुआ कलीसिया है क्या हम? இந்த விஷயத்திலே நாம் ஏதாவது குறைவுள்ளவர்களாக இருந்தோம் என்றால் जिस बात पर कमजोर हो गए तो அது ஆண்டவருக்கு ஏதாவது
சரியானதா காரியம் அல்ல. ये प्रभु के नजरों में वो ठीक नहीं है। நாம் அதாவது சுவிசேஷத்தை நாம் அறிவிக்க வேண்டும். खुशखबरी बताएं, இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் மற்றவர்களுக்கு நாம் போதிக்க வேண்டும். यीशु के बारे में औरों को कहें, ரட்சிப்புக்கு நேராக ஜனங்களை ஏதாவது வழிநடத்த வேண்டும். उद्धार की तरफ लोगों को लेकर जाए। அவருடைய ஏதாவது ஆத்மாவானது வெளியேறப்பட்டதாக उसकी आत्मा जो है बहुत ही बेशकीमत है। ஆத்மாவை குறித்து ஏதாவது கவலையற்றவர்களாக अनेகம் பேர் ஏதாவது உலகத்தில் हम தெரிகிறார்கள். अगर आत्मा के में अगर लापरवाह जो रेले बहुत हो गए, ஆத்மாவை குறித்து ஏதாவது கவலை இல்லாதவர்கள் जो आत्मा के बारे में जो लापरवाही जताते हैं, இழந்து போகிறார்கள். आत्मा को खो जाते ஆனால் हैं। ஆத்மா எவ்வளவு ஏதாவது வெளியேறப்பட்டது எவ்வளவு உயர்வானது என்று சொல்லி கடவுளுக்கு நன்றாக தெரியும். लेकिन प्रभु जानता है कि आत्मा कितना बेशकीमत है। அதனால் தான் உங்களையும் ஏதாவது என்னையும் ஏதாவது எல்லாரும் ஏதாவது கர்த்தர் ஏதாவது மீட்டெடுத்திருக்கிறார். इसे आपको हमें के प्रभु ने के छुड़ाया। ஹalleluya ஹalleluya। அதனால் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நாம் ஆத்மா ஏதாவது ரட்சிப்பு ஏதாவது மகாதாவது மேன்மையானதாகும். आत्मा का उद्धार के बहुत ही कीमती है। ஆரோக்கியமான உபதேசம், एक तंदुरुस्त उपदेश, சுவிசேஷத்திற்காக நம்மை ஆயத்தப்படுத்தி खुशखबरी के अपने आप को तैयार करे, நம்மை ஏதாவது ஊக்குவிக்கிறது. उकसाता है वो में। எட்டாவது 8वीं बात, நம்முடைய ஏதாவது மகிழ்ச்சி, நம்முடைய சந்தோஷம், हमारी खुशी, हमारा आनंद, அதை ஏதாவது நிறைவாக்குகிறது. वो के भरपूर पूरा करता ஆரோக்கியமான है। உபதேசம் அதை நிறைவாக்குகிறது. तंदुरुस्त उपदेश वो पूरा करता है। யோவான் 5ஆம் அதிகாரம் 11வது வாக்கியம், யோவான் 5:11, யோவான் 5:11, தேவனுடைய நாமத்திற்கு மகிமை प्रभु के உண்டாவதாக. नाम की महिमा हो। நமக்கு சந்தோஷம், हमको खुशी, நமக்கு நிறைவு, हमको भरपूरी, நமக்கு ஆனந்தம் हमको आनंद ஆரோக்கியமான உபதேசத்தில் இருக்கிறது. और जो तंदुरुस्त उपदेश में है, இன்னும் ஏராளமான சத்தியங்கள் உண்டு. और कई सच्चाइयां हैं। உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையில் ஏதாவது தொடர்ந்து ஏதாவது அளிக்கப்படுகிற வார்த்தைகளில் ஏதாவது உங்களுக்கு கொடுக்கப்படும். प्रभु का वो वचन तब तक आपको दिया जाए। ஒரு மெய்யான ஒரு சீஷன், एक सच्चा चेला, ஒரு உண்மையான एक விசுவாசி, सच्चा विश्वासी, அவன் இயேசுவின் போதனையில், यीशु के शिक्षा में, இயேசுவின் यीशु உபதேசத்தில் के उपदेश में நிலைத்திருக்கும் பொழுது அவனை குறித்த ஆசீர்வாதம் இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. बारे में आशीर्वाद दिया गया है। யோவான் 15ஆம் அதிகாரம் 27வது வாக்கியம். யோவான் 15:27, நீங்கள் ஆதி முதல் என்னோடு இருந்தபடினால், शुरुआत से तो मेरे साथ हो, வாசிங்க, எனக்கு சாட்சிகளாக இருப்பீர்கள். तो मेरे गवाही होगे कि तुम शुरू से मेरे साथ हो। அப்போஸ்தலர்கள் இயேசுவோடு இருந்தார்கள். शुरू से प्रभु यीशु के साथ ஆதி चले முதல் थे। இயேசுவோடு இருந்த அப்போஸ்தலர்கள் இயேசுவை தான் शुरू விசுவாசித்தார்கள். से यीशु के साथ उनको विश्वास किया उन्होंने। தேவாவினால் அவர்கள் ஏதாவது கேட்டவைகள் அவர்களுக்கு சரியாக ஏதாவது வழங்கினது. आज प्रभु की आत्मा से उनको जो सिखाया कि उनको ठीक ठीक समझा। இயேசுவின் காலத்தில் வழங்காதவைகள் यीशु के समय जो नहीं समझा, தேவாவியானவர் வந்த பின்பு प्रभु की आत्मा आने के बाद இயேசு கிறிஸ்துவை குறித்த சகலமும் அவர்களுக்கு ஏதாவது தெள்ள தெளிவாக ஏதாவது வெளிப்பட்டது. यीशु के बारे में क्या साफ साफ ஆதி முதல் ஏதாவது நீங்கள் ஏதாவது என்னோடு இருந்தவர்கள், शुरू से मेरे साथ थे, நீங்களே என்னுடைய சாட்சிகள். तुम मेरे गवाही हो। ஹalleluya ஹalleluya। ஆண்டவருடைய சாட்சிகளாக நாம் இருக்க வேண்டும் यीशु என்றால் की गवाही होना है तो हम இயேசுவோடு ஆதியிலிருந்து முடிவு வரைக்கும் இயேசுவோடு நாம் நிலைத்திருக்க शुरू से வேண்டும். आखिर तक यीशु में कायम रहे। என்னில் நிலைத்திருக்கிறவன் मुझ में जो कायम रहता है மிகுந்த கனிகளை கொடுப்பான். बहुत ऐसा फल देता है। என்னுடைய போதனைகளில் ஏதாவது मेरे நிலைத்திருக்கிறவன் शिक्षा में जो कायम रहता है ஆசீர்வாதமாக ஏதாவது वो இருப்பான். उसकी जिंदगी आके जो அவன் खुशहाल होगा, நிறைவோடு இருப்பான் என்று சொல்லி ஆண்டவர் भरपूर சொல்கிறார். जिंदगी उसकी होगी। கிறிஸ்துவினுடைய உபதேசத்தில் நாம் मसीह நிலைத்திருப்போமாக. की उपदेश में कायम रहे। சபைக்கு ஆண்டவர் நல்ல உபதேசங்களை कलिसिया கொடுத்திருக்கிறார். का अच्छा एक उपदेश दिया है। கிறிஸ்துவினுடைய உபதேசம் मसीह ஏராளம் के उपदेश பிரம்மமதாவது மேன்மையான உபதேசங்கள் बहुत ही உண்டு. उत्तम है, श्रेष्ठ है। அவருடைய வார்த்தைகளில் நாம் அதாவது उसके நிலைத்திருப்போம். बातों में कायम रहे हम, அவருடைய போதனைகளில் நாம் उसके நிலைத்திருப்போம். शिक्षा में कायम रहे हम। தேவ சமாதானம் உங்களோடு प्रभु की शांति तुम में என்றும் என்றும் சதா காலம் अब और இருப்பதாக. आज और आबाद तक கர்த்தர் रहे। அந்த வார்த்தைகளை प्रभु से ஆசீர்வதிப்பாராக. को आशीष करे। ஜெபம்